सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमां अस्मदाचार्यपर्यन्तां वन्दे परम्परां वन्दे परम्परां वसुदेवसुतं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं कुण्डलिकुमारकुटिले चण्डिचराचरसवित्रचामूले कुटिलिगुहारणे कुहे गुरुमूर्ते त्वां नमामि कामाक्षि गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरुवे नमः। व्यासश्चन्द्रशेखरो विससृजे धार्म्योपदेशामृतिं सारं तस्य निबद्धवान् गणपतिर्ग्रन्थात्मना सप्तदा दैवत्तिं पुनर्विद्यतः प्रभवति प्रौढागनिर्वृत्तये सेवत्वं तदुभाङ्गवारिमूलं श्रेयोर्तिनः साधनम्। दैवत्य उपलब्ध श्रीरमण शर्मा विद्वान तनिम ध्यान श्लोकम गणाशंकर இதோட அர்த்தம் வியாசர் மகாபாரதம்ங்கிற தர்மசாரத்தை ஒரு கிரந்தமாக பண்ணினார். அதை கணபதிங்கிற பிள்ளையார் எழுதினார். அதே மாதிரி அதே வியாச பரம்பரையில் வந்த அபினவ வியாசனான மகாபரிவா வேதசாஸ்திர புராண இதிகாச சாரங்களெல்லாம் தர்மத்தை தாரமா புரிஞ்ச தன்னோட வாக்குனால உபன்யாசமாக அதை தெய்வத்தின் குரல் அப்படிங்கிற பேர்ல அதே கணபதியே திருப்பி ராகணபதியா வந்து 7 விபாகங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். யாருக்கெல்லாம் இந்த கோரமான சம்சார கடல் மீது தாண்டணும், பாபவாசனை இல்லாத இருக்கணும் அப்படின்னு தோன்றதோ அவளிடம் இந்த தெய்வத்தின் உள்ள ஆசிரியிச்சா போதும். இதுதான் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம். வியாசச்சந்திரசேகரோ விசஸ்ருஜே தார்மியோபதேசாமுதி சாரம் தஸ்ய நிபர்பவான் கணபதி கிரந்தாத்மனா சப்ததா தெய்வத்தின் குரல் இத்தியத பிரபவதி பிரௌடாக நின்னுத்தை சேவத்வம் தது காங்கவாதியேனம் ஸ்ரேயோர்தினः சாதனம். எப்படி கங்கையில மூழ்கினா எழுந்தா சமஸ்த பாபங்களும் கேள்வதோ பவித்திரமாயிடுமோ அதே மாதிரி இந்த தெய்வத்தின் குழந்தைய குருவா அப்படிங்கிற அமுதத்தில் கங்கையில மூழ்கினோம்னா நம்மளோட பாவமும் போகும். இது இந்த தியான ஸ்லோகம். எந்த ஒரு புண்ணிய கிரந்தங்களாக இருந்தாலும் அதோட பெருமையை சொல்றதே முக்கியமாக இருக்கு. பெரிய ஞானமோட கீதை அப்படின்னா இந்த கீதையோட பெருமையே கீதா மகாத்மியம் அப்படின்னு சொல்றோம். நம்ம பவித்திரமான ஸ்ரீமத் பாகவதம் அப்படின்னா பாகவத மகாத்மியம் அப்படின்னு ஒரு நாளைக்கு சொல்றாங்க.
இந்த புண்ணிய கிரந்தங்கள் எல்லாம் இது ஏதோ சாதாரண புஸ்தகம் மாதிரி, கதை புஸ்தகம் மாதிரி, பொழுதுபோக்கு நாவல் மாதிரி இல்லாத அதுக்கு எவ்வளவு மகிமை இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் முதல்ல. அதுக்காக அதோட பெருமையை நமக்கு தெரிஞ்ச வார்த்தையை சொல்றாங்க. இந்த தெய்வத்தின் குழந்தையே இன்னொரு 5 ஸ்லோகம் இருக்கு. சமஸ்கிருதத்துல தெய்வவாணி அப்படின்னு சொல்லுவோம். தெய்வத்தின் குரல் அப்படின்னு தமிழ் சொல்றது, சமஸ்கிருதத்துல தெய்வவாணி அப்படின்னு, கன்னடத்துல கூட ஒரு தெய்வவாணி அப்படின்னு டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கா. எல்லா லாங்குவேஜையும் அதை டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கா. அதனால அந்த தெய்வவாணிங்கிற அந்த தெய்வத்தின் குரல் மேல அது ஒரு பெருமையை ஸ்துதி பண்ணி அதை நாம போற்றி ஸ்தோத்திரம் பண்ணி உள்ளுக்குள்ள கிரந்தத்துக்குள்ள போகலாம். இது பண்ணின 5 ஸ்லோகம் சமஸ்கிருதத்தில் 5, தமிழ் 5 பண்ணியிருக்கு. முதல்ல சமஸ்கிருத ஸ்லோகம் 5 சொல்றேன். எளிமையாக தான் இருக்கும், வார்த்தையே சொல்லி எல்லோருமே பாராயணம் பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. அதனால நான் சொல்றேன், திருப்பி நீங்கள் சொல்லலாம். அடுத்த மாசத்துலேருந்து இதை எல்லாருக்கும் பிரிண்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கு. அதனால தினமே பாராயணம் பண்ணலாம். தெய்வத்திற்குள் அப்படின்னா அதை எங்கே வைக்கணும், வீட்டில் எப்படி அதை மதிக்கணும் அப்படின்னா ஏதோ புஸ்தக ரேக்கில் வைக்க வேண்டிய ஒரு புஸ்தகம் இல்லை, பூஜையில் வைக்க வேண்டிய ஒரு புஸ்தகம். நித்தியம் சரஸ்வதி பூஜை மாதிரி அதை வச்சு நம்ம படிக்கிறோம். படிக்கிற ஒரு புஷ்பத்தை கொண்டு இந்த 5 ஸ்லோகத்தை சொல்லி நமஸ்காரம் பண்ணினா நம்மளை என்ன பண்ணணுமோ அந்த குருக்கள் செய்யணும். அதனால் அந்த தெய்வத்திற்குள்ள நாம் ஸ்துதிக்கலாம். முதல்ல அந்த தெய்வவாணி ஸ்துதி பஞ்சிருக்க வார்த்தை சொல்லி இதெல்லாம் குறித்து சொல்லலாம். காமகோடி பீதாதீஷ முகோத்தர சுதாமயி ஸ்ரீ சந்திரசேகர சன்யே தெய்வவாணி நமோஸ்துதே மகாபாக்யாம் விதே மாதர் ஜகத்பாரித்ர்ய காரிணி வேதசாஸ்திர மகாசாரே தெய்வவாணி நமோஸ்துதே சனாதன மார்கரக்ஷா சாதிகே ஞானதாயினி धर्म संवर्धनी शुभे दैववाणी नमोस्तुते सदाचार सुरक्षित्री कलिकल्मष नाशिनी माया मोह वारयित्री दैववाणी नमोस्तुते जगत उद्धार संकल्पा गुरुवाचो विनिश्रुते अद्वैत आनंद निलये दैववाणी नमोस्तुते தெய்வத்தின் குரல் இது ஆசிரியர் வச்சது. இந்த குரலுக்கு குரல் வச்சது, குரல் எழுதினவர் வச்சது. அவர் யாரு, அவரோட பெருமை என்ன பின்னாடி சொல்றேன். முதல்ல இப்படி ஒரு புஸ்தகமா நமக்கு நம்ம கையில வரத்துக்கு காரணமாக இருந்த முதல்ல பாரதி பதிப்பகம் அப்படிங்கிற பப்ளிஷர்ஸ், அதோட உரிமையாளர் திருநாவுக்கரசு அவர்கள்.
நாட்டுக்கோட்டை நகரத்தை அனுபவத்தை சேர்ந்தவர். ரொம்ப சாத்தியவர்த்தி பெரியவாள். எத்தனையோ பப்ளிஷர்ஸ் இருக்கா, எத்தனையோ புஸ்தகம் வெளியிடுறதா இருக்கா. ஆனால் இந்த பாக்கியம் கிடைச்சது இந்த திருநாவுக்கரசு. இந்த திருநாவுக்கரசு இந்த புஸ்தகத்தை பற்றி என்ன சொல்ற அப்படின்னா, முன்னுரையில ரொம்ப அழகா சொல்லியிருக்கு. அவர் ரொம்ப சொன்னதுல சாரமானது அபூர்வமானது என்ன அப்படின்னா, ஒளி வடிவான நடமாடும் தெய்வம், அதாவது ஜோதி ஸ்வரூபம் அப்படிங்கிற ஈஸ்வர ஆதியும் மந்தமும் இல்லாத பெரும் ஜோதி அப்படின்னு தான் சொல்லணும். அருள் பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அப்படின்னா வேதாந்த ரீதியாக பார்த்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, ஜோதி ஸ்வரூபமாக சொல்லவே இந்த பரமாத்மா ஸ்வரூபத்தோட லட்சணமாக இருக்கு. அப்படி ஜோதி ஸ்வரூபமாக இருக்கிற அந்த பரமாத்மா ஒரு மனுஷ சரீரத்துக்குள்ள நம்ம கண்ணில் பார்க்குறாப்புல நடமாடும் தெய்வமாக வந்து அந்த ஜோதி ஸ்வரூபமான நடமாடும் தெய்வம் வெறும் நடமாடும் தெய்வமாக மட்டும் இல்லாத பேசும் தெய்வமாக இருந்தது பாஸ்டர்ஸ் கேட்கக்கூடாது. இன்னைக்கும் பேசும் தெய்வமாக தான் இருக்கு. அப்பேற்பட்ட அந்த பேசும் தெய்வம் பொழிஞ்சதெல்லாம், அவர் வாயிலேந்து உதிர்ந்த முத்துக்கள் எல்லாம் ஒளி வடிவமா இருந்தது. ஒரு ஒளி வடிவமா ஒரு எழுத்து வடிவத்துல கொண்டு வர நாம பண்ணின முயற்சி அப்படின்னு சொல்றது. திருநாவுக்கரசன் அப்படிங்கிற பேரே பரமேஸ்வரன் சூட்டின பேர் தான். அப்பர் சுவாமிகளுக்கு நாவுக்கரசன் அப்படின்னு எத்தனையோ பேருக்கு எவ்வளோ பட்டம் கிடைச்சிருக்கலாம். ஆனால் நாவுக்கரசருக்கு அப்பர் சுவாமிகளுக்கு கிடைச்ச பட்டம் வாகீஷா அப்படின்னு பரமேஸ்வரன். வாகீஷங்கிறது தமிழில் திருநாவுக்கரசன். வாக்குக்கெல்லாம் தலைவன், பேச்சுக்கே தலைவன். யார் பேச்சுக்கே தலைவனான பெரியவாளோ ஈஸ்வரனோ அவர் பேசினத்தை இவர் எழுத்துக்கு வெளியிட்டு கொண்டு வர போட்டனால போல இருக்கு. இவருக்கு முதல்லயே திருநாவுக்கரசன் பேர். சரி, இவரோட பேர் தான் இருக்கட்டும். இவர் ஒரு புஸ்தக வியாபாரம் பண்ணணும் அப்படின்னு ஒரு அச்சு கூட வச்சு அதுக்கு ஒரு பேர் வச்சார். அதுக்கு என்ன பேர்? வானதி. வானதி பதிப்பகம் அப்படின்னு பேர். வானதி அப்படின்னா ஆகாசத்திலேருந்து வந்தது அப்படின்னு. கங்கைக்கு பேர் வானதின்னு பேர். எப்படி ஒரு கங்கீரன் ஆகாசத்துல இருந்த கங்கையை உலகத்துல இருக்கிற அத்தனை பேரும் கரையேறணும் அப்படிங்கிறதுனால தன்னோட கடுமையான தபஸ்னால பூமிக்கு கொண்டு வந்தாலும், அதே மாதிரி சர்வேஸ்வரனான ஈஸ்வரனோட அந்த கங்கையை என்னைக்கும் சாஸ்வதமா இந்த உலகம் அடையணும், பவித்திரமாகணும், சத்தியத்தை அடையணுங்கிற ஒரு பெரும் நோக்கத்தோட இவரும் இந்த வானதியான கங்கையை தான் குருவா அப்படிங்கிற கங்கையை நமக்கெல்லாம் கொடுத்திருக்காரு. இது இந்த பப்ளிஷரோட அவரோட பாக்கியத்தோட பெருமை. அவ்வளவுதான். இது அவருக்காக தனியான பெருமை, அவரோட பாக்கியத்தோட பெருமை. அவ்வளவுதான் சொல்றேன். ராவணவதி என்ன சொல்ற, எத்தனையோ பப்ளிஷர்ஸ் இருந்தாலும் இந்த லக்கி பிரைஸ் அடிச்சது திருநாவுக்கரசு. ஏன்னா அவர் ரொம்ப வெட்டிக்காரர். காரணம் என்ன? அவர் முதல்லயே குருவோட கிருபையை முதல்ல அடைந்துள்ளார். அடுத்தது இதை தொகுப்பு அளிச்சவர் ஸ்ரீ ராகணபதி. உலகம் உள்ள அளவும் சூரிய சந்திரால் உள்ள அளவும் மறக்கக்கூடாத மறக்க முடியாத ஒரு व्यक्ति ராகணபதி. இவர் இது தொகுப்பு ஆசிரியர். அதாவது பெரியவா அப்பப்போ பேசினது சொன்னது உபன்யாசங்கள் எல்லாம் அவளோட வாழ்நாளில் 40 வருஷத்துல பண்ணினது எல்லாத்தையும் திரட்டி நமக்கு அப்படியே 7 புஸ்தகமாக கொடுத்துருக்கு. இந்த தொகுப்பாசிரியர் அப்படின்னாலே சம்ஸ்கிருதத்துல பேர் வியாசம்னு பேர். வேத வியாசம்னு ஏன் பேர் வந்தது அப்படின்னா,
இந்த வேதங்களை அப்படியே அங்கங்க பரவி கிடந்ததெல்லாம் எடுத்து அழகா சதுர்வேதமா அதை தொகுத்து ஒரு வகத்தோட பண்ணி கொடுத்ததுனாலே வியாசர்னு பேர். அதே மாதிரி கடலா இருந்த பெரியவாரோட உபதேசங்கள் எல்லாம் திரட்டி உருட்டி நமக்கு திரட்டு பால் மாதிரி 7 வால்யமா கொடுத்ததுனால இவரும் அபிநவ வியாசர் தான். ஆனால் இதுல ஒரு விசேஷம் என்னன்னா, பெரிய தர்மோபதேசமான பாரதத்தை ஒரு வேதவியாசர் சொன்ன அதை எழுதுறதுக்கு ஒரு ஸ்கிரைப் மகாகணபதியே வந்தார். ஆனால் இங்க என்னென்ன, யாரு வியாசரோ அவரே எழுதுறவரும், இவரே வியாசர் இவரே கணபதி. இது மிகைப்படுத்திப்பட்டு சொன்னதுங்க. நைஷ்டிக பிரம்மச்சாரி, கடுமையான தபஸ்வி. ஒரு எழுத்தாளர்னா எப்படி இருப்பா, அதுக்கு எனக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு வாழ்க்கை அவரோட. ஸ்ரீவித்யா உபாசகர், கடுமையான உபாசகர், கடுமையான ரத்தனையும் உள்ளவர், கடுமையான பிரம்மச்சரியத்தை உடையவர். இப்போ இதெல்லாம் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, ஒரு பெரியவா விஷயத்துல ஒரு கையை வைக்கணும்னா, கிட்டக்க போகணும்னா எப்படி இருந்தாலும் முடியுங்கிறத உலகம் தெரிஞ்சுக்கணும். யார் வேணா என்ன வேணா எப்படி வேணா பண்ணிட முடியாது. வேடிக்கை என்னது, இவர் சாட்சாத் கணபதி தான் அப்படிங்கிறதுக்கு சாட்சி. இவர் பிறந்ததும் பிள்ளையார் சதுர்த்தி தான். அதனால்தான் அதுக்கு பேரே கணபதியின் பேர். அப்படி ஒரு உபாசகர், தபஸ்வி. அவர் இந்த பெரியவாரோட தெய்வத்தின் கூட எழுதணுங்கிறதுக்காகவே தொகுக்கணுங்கிறதுக்காக சிருஷ்டிக்கப்பட்ட ஒருத்தர். அவருக்கும் பெரியவாருக்கும் எப்படி சம்பந்தம் ஏற்பட்டது, எப்படி தடுத்தாள் கொண்ட அப்படிங்கிறத தடுத்தாள் கொண்ட புராணம் அப்படின்னு ஒரு ஒரு விஷயமாவே எழுதியிருக்கிறது. அவர் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படித்தவர். உங்களுக்கு தெரியும், ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால 60 வருஷத்துக்கு முன்னால்தான் ஒரு இங்கிலீஷ் லிட்ரேச்சர் சேர்ந்த பையன்கள்லாம் எப்படி இருப்பா அப்படிங்கிறது. அவளோட நடைமுறை பாவனையே எல்லாம் எங்கேயோ லண்டன்ல பிறந்து நியூயார்க்ல விழுந்தாப்புல அப்படிதான் இருக்கும். எதை பார்த்தாலும் அதுவும் நம்மளோட சனாதன தர்மம், இதோட ஆச்சார அனுஷ்டானங்கள்லாம் ரொம்ப பரிகாசமா இருக்கும், வேஷமாவே இருக்கும். அப்படி இருந்தவர் கணபதி. அப்பா அம்மா பரமபக்தா, பெரியவாழ்கிட்ட ஓடி கேட்கிற இடத்துல பெரியவா இருந்தா. அப்பா அம்மா அடிக்கடி வந்து தரிசனம் பண்ற வழக்கம். இந்த பிள்ளையை எப்படியான அழைச்சின்னு வரணும், இந்த குழந்தை இந்த பிரமையிலேருந்தெல்லாம் விலகி நல்ல வழிக்கு வரணுமே அப்படிங்கிறது அப்பா அம்மா கிட்ட ஆகும். அதனால அழைச்சின்னு வரதுக்கு முயற்சி பண்ணலாம். அந்த முயற்சி இந்த கோரிக்கையில இருந்தே பறிச்சு அழைச்சின்னு வந்தேன். வேண்டாம் விருப்பா வந்தேன் பெரியவாழ்கிட்ட. காரணம் என்னென்ன, பெரியவா நாடு எட்டிக்கா தசகம் மகாகோபம். இது எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, ஒரு குரு கிருபை ஈஸ்வரன் ஒரு புள்ளி வச்சுக்காருன்னா அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அவன் என்ன தலைவழினாலும் ஈரழினாலும் எங்க இருந்தாலும் ஓடி ஓடிய முடியாது. அப்படின்னு அழிச்சுன்னு வந்தார். இவரே வேண்டாம் விருப்பா வந்திருக்கு. உள்ள வரத்தையே சொன்னா சட்டையை கேட்டுடுவார். இது பெரிய அபச்சாரமா வீழ்த்தவருக்கு. ரொம்ப ஒல்லியா தான் இருப்பார். முதல்ல சங்கோஜம் எல்லாரையும் சட்டையை கேட்டுறதுக்கு, இங்கேயோ சட்டையை கேட்டுட்டு வர முடியல. அப்பா அம்மாவுக்கு மனசுக்குள்ள வச்சுட்டு, இப்படி சட்டையை கேட்டுட்டானே இந்த கிழவனை பார்க்கலைன்னா என்ன போகும் அப்படின்னு. சரி, வேற வழி இல்லை, கேட்டுட்டு வந்து நின்றார். அவர் பெரியவா அந்த ஓரிக்கையில முத்தம்னு சொல்றார், நடுப்புற ஓப்பன். அதுல உட்காந்து ஒரு பாட்டிமாவோட பேசிட்டு இருக்கார். மடி பண்ணிட்டு ஒரு அம்மா பாட்டிமா. அப்பா அம்மா தேய்க்காப்புல இந்த திண்ணையில நின்று இருக்கா, புள்ள பின்னால் நின்று இருக்கா. இந்த பாட்டிமாவோட பேசிட்டு தான் மணிக்கணக்கா பேசிட்டு இருக்கா. நான் வந்தவாட
எதுக்கு வந்திருக்க வந்தியா போனியா விசாரிக்கல, கோபம். சட்டையை கட்டினது முதல் கோபம், இங்க அழிச்சுன்னு வந்தது முதல் கோபம், சட்டையை கட்ட சொன்னது ரெண்டாவது கோபம். இப்ப வந்தோடனே வந்தியா யாரு என்ன ஏதுன்னு விசாரிக்காத அலட்சியமா இருக்கிறது மூணாவது கோபம். அடுத்தது நாலாவது இரிட்டேஷன் என்னன்னா, இந்த பாட்டிமாவோட பேசிட்டு பெரியவா இந்த கணபதியே முறைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. சட்டையை கேட்டதே சங்கோஜமா, இன்னொருத்த பேரை முறைச்சு பார்த்தா இன்னும் சங்கோஜம் ஜாஸ்தியாகும். இது ஏதோ 5 நிமிஷம் பார்க்கறது, 1 நிமிஷம் பார்க்கறது, 2 நிமிஷம் பார்க்கறதுனா பரவாயில்ல, வாய் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கு, கண்ணு பாட்டுக்கு இங்கே இருக்கு. எதுக்குன்னு குறி அதான் வச்சா எங்களுக்கு ரொம்ப எம்பராசிங்கா போயிடுது. கோபமே வந்துருக்கு. இந்த கழை எங்கேயாவது கண்ணை திருப்பாது அப்படி நம்ம மேலேயே வச்சு பார்க்கணும். என்ன அப்படி பார்க்கறது நம்மள்கிட்ட இருக்கு. புழுவான பிடிச்ச இந்த அப்பா அம்மாவுக்கு இங்கேதான் தெரிய மாட்டேங்கிறது, அழிச்சுட்டு போக மாட்டேங்கிறா. அந்த கிழவருக்கு இங்கேதான் தெரியல, வந்த வாழை விசாரிக்க மாட்டேங்கிற. சரி வேற ஏதாவது பண்ணாலும் பரவாயில்ல, நம்மளே முறைக்கிற அந்த நேரம் அப்படிங்கிற புழுவான பிடிச்ச. இப்படி 1 மணி நேரம் பார்த்து 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 பார்வையிலேயே கதையை முடிச்சா. அதுக்கப்புறம் விசாரத்துக்கு எப்போ வந்து விசாரிச்சா இல்லை, யாரு புள்ள போயிட்டு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்தது தான். வீட்டுக்கு வந்ததுலேருந்து என்ன ஆச்சுன்னா, இப்போ எப்படி அனுகிரகம் வேலை செஞ்சு அந்த பார்வை நேரம் பார்க்கறது, ஏன் இந்த கணம் நம்மளே முறைக்கிறது பார்க்கறதேன்னது இப்ப இன்னொரு தரம் பார்க்காதாங்கிறாப்புல அப்படிங்கிறாப்புல தீர்மானம் பண்ணி 1980 அப்புறம் எழுத போறதில்லை அப்படின்னு நினைச்சிட்டு. ஆனா நடந்தது வேற. அவ அப்பா காலமாயிட்டா, குடும்ப பொறுப்பு முழுக்க இவர் தலையில வந்துருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் காலகட்டத்துல ரொம்ப இவர் விரக்தி அடைஞ்சு போதும் இந்த எழுதினதெல்லாம் இதோட மூட்டை கட்டி வச்சுட்டு புட்டபர்த்தி எழுதி பிரசாந்தி நிலையத்துல ஏகாந்தமா நம்ம பாட்டுக்கு தபஸ் பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னு நினைச்சுட்டு போனா பாபா சொன்னது, இப்ப என்ன பண்ணி இது மாதிரி சொன்ன, நான் எழுத்தெல்லாம் முடிச்சுட்டு இங்க வந்துள்ளான்னு இருக்கேன், உத்தரவு நீ இப்ப என்ன எழுதிருக்கேன், தெய்வத்தின் குரல் அப்படின்னு. எத்தனாவது வால்யம்? 4வது வால்யமோ 5வது வால்யமோ வந்து. அப்ப சொன்ன பாபா சொன்னது, நீ பண்றது சனாதன தர்மத்துக்கு பெரிய கைங்கரியம். அதை ஞாபகம் வச்சுக்கோ. புஸ்தகம் இல்லை, பிற்காலத்துல இந்த கலியில யாரும் இனிமே வேதத்தையோ சாஸ்திரத்தையோ புராணத்தையோ இதிகாசத்தையோ எடுத்து ரெக்கார்ட் பண்ண போறதில்லை. எதுனாலும் இதைத்தான் பார்க்க போறோம். அப்படி ஒரு கிரந்தமா ஆகும்போது எப்படி ஒரு கிறிஸ்தவர்களுக்கு பைபிளோ, இஸ்லாமியர்களுக்கு குரானோ, சீக்கியர்களுக்கு கிரந்த சாஹிப்போ, இதை மாதிரி சனாதன மதம் தான், இந்து மதம் தான் தெய்வத்தின் குரல் தான் அப்படிங்கிறாப்புல ஒரு காலம் வரப்போகுது. அதுக்கு உன்னோட எழுத்து தான், உன்னோட வழி தான் இருக்கப்படுது. அதனால இது முடிகிற வரைக்கும் நீ எழுதிதான் இருக்க. அப்பேற்பட்ட கிரந்தம் இந்த தெய்வத்தின் குரல் அப்படிங்கிறது தான். அதனால இது தொடரணும் அப்படின்னு ஆணையிட்டதுனால இந்த காரியம் தொடர்ந்து நடந்தது. அதுக்கப்புறம் இந்த தெய்வத்தின் குரல் 7வது வால்யம் பூர்த்தி பண்ணினதுக்கு அப்புறம் நிஜமாவே நம்ப மாட்டேன், அவருடைய எழுத்துப்படியும் முழுக்க நிறுவனம். இன்னமும் சிலர் என்னமோ தெரியல, பெரியவாழ நீங்க எப்படி எழுதினேன் அப்படின்னு கேட்டேன். அவரோட பெரியவா பேசிட்டே இருக்கிறதையே ஹிம்செல்லாம் எடுத்துட்டா பின்னால வந்து பார்த்தா ஒண்ணுமே புரியாது. அந்த சமயத்துல அந்த டென்ஷன்ல ஏதோ கிடைக்கிற பேப்பர்ல கிடைக்கிற பேனால திருப்பி தான் வச்சுக்க முடியும். இந்த கிறுக்கலை திருப்பி ஒரு புஸ்தக வடிவத்துக்கு கொண்டு வரணும்னா எவ்வளவு சிரமப்படணும்னு எழுதி பார்த்தவாளுக்கு தெரியும். ஒரு நாளை கேட்டு இது எப்படி நான் நீங்க இப்படி எழுதினேன் அப்படின்னா, நான் என்ன எழுதினேன், அந்த பேய் கைக்குள்ள போனது எழுதிட்டு, அந்த பேய் போனது எழுதிட்டு அப்படின்னு. இப்ப ஏன் எழுதுற, அந்த பேய் மலையை கொடுத்து அது கையை விட்டு மலையை விட்டு அதனால தலைகள் என்னன்னாலும் எழுத முடியாது. ஒரு ஈஸ்வரனோட நினைச்சா எப்படி வேணாலும் சாதிக்க முடியும். அவர் நினைக்கலன்னா என்ன பண்ணினாலும் நடக்க முடியாதுங்கிறதுக்கு சாட்சி இவர் ஒருத்தருவோம். இப்படிதான் நமக்கெல்லாமும் ஒண்ணுதான் நடந்துட்டு இருக்கு. ஆனா
நம்ம அதை உணரல. ஒவ்வொரு க்ஷணமும் ஒவ்வொரு காரியமும் அவன் நடத்துறதுனால நடந்து. இந்த ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் நாம மனசுல புரிஞ்சுக்கிட்டு தான் தெரிஞ்சுக்கிட்டோம்னா போதும். அப்படி இருக்கிறது இது கணபதியோட பெருமை. இப்படி அவரோட பெருமையை வழியில சொல்றோம்னு சொன்னாலே அவர்கிட்டேருந்து திட்டுதான் வாங்கிக்கலாம், ஆசீர்வாதத்தை வாங்க முடியாது. அப்படி ஒரு தன்னடக்கம். இது பதிப்பகத்தார் எழுதினவரோட சொன்னவரோட பெருமையை பற்றி உங்க எல்லாருக்குமே தெரியும். 14 லோகத்துக்கும் தெரியும். இதை நாம இப்ப எப்படி நாம பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த தெய்வத்தின் குரல் அப்படிங்கிறத இப்போ லேட்டஸ்டா சொல்ற ஆடியோ புக் அப்படிங்கிற ஒரு புஸ்தகத்தை பிரிண்ட் பண்ணிட்டோம்னா அச்சில் இதை எத்தனை பேரால படிக்க முடியுது? அதுவும் இப்போ இருக்கிற அவசர லோகத்துக்கு உட்காந்துட்டு 4 பக்கம் படிக்கணுமா அப்படின்னா அதுக்கு டைம் இல்லை, சாப்பிட்றதுக்கு டைம் கிடையாது. ரோட்ல போகிறதையே எங்கேயாலும் ஃபாஸ்ட் ஃபுட்டு சேட் இருந்ததுன்னா வாங்கி வாங்கி கொடுக்க வேண்டியது. இப்படி பறந்துட்டு இருக்கிற உலகத்துல படிக்கிறதுக்கு உட்காந்து சௌரியப்படலை அப்படிங்கிறதுனால என்ன பண்றாங்க, புஸ்தகத்தை அப்படியே ஒருத்தர் படிச்சு டேப் பண்ணி எல்லாரும் போகிறதே டிராவல் பண்ணுறதே கேட்டுட்டே போயிட்டு இருக்காங்க. அதில் போட்டு இதில் போட்டு கற்றறி கேட்டல் நன்று அப்படின்னே சொல்லியிருக்கு. ஒரு விஷயத்தை நாம படிக்கிறத விட ஒருத்தர் படிக்க சொல்லி கேட்டோம்னா இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே புரியும், இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கும். அதனால இந்த நிகழ்ச்சியில நாம இது ஒரு ஆடியோ புக் மாதிரி தான் நான் சொல்ல போறேன். ஏன்னா இதுல ஒரு எழுத்து கூட ஒரு அக்ஷரம் கூட மிஸ் ஆகாது. அத்தனையும் பொக்கிஷம், ரத்தன குவியல். இப்ப நான் உட்கார்ந்து படிச்சு நீங்கள்லாம் கேட்கறதா இருந்தா அதுக்காக இங்க வந்தோம் அப்படின்னு பயப்பட வேண்டாம். இந்த நிகழ்ச்சி போக போக தானே உங்களுக்கு இது எப்படி போகிறது அப்படிங்கிறது புரியும். அதுக்கு முன்னால இந்த தெய்வத்தின் குரல்ல என்னென்ன விஷயங்கள் இருக்கு, பெரிய தர்ம கடல் அப்படின்னு இந்த கடலுக்குள்ள என்னென்னலாம் ஒளிஞ்சிருக்கு, இதுல என்ன விஷயங்கள் பார்க்க போறோம், இதனால நமக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னா, இது எத்தனை வால்யூம், எத்தனை பக்கம் இருக்கு, அதுல என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் முதல்ல சொல்லிடுறேன். இது மொத்தம் 7 வால்யூம். அந்த 7ங்கிறதுக்கே எப்போதும் பெரிய மகிமை உண்டு. ராமாயணம் எப்படி சப்தகாண்டமா இருக்கோ அதே மாதிரி இதுவும் 7 வால்யூமாக தான் இருக்கு. அதுல முதல் வால்யூம் இது முதல்ல வெளியிடப்பட்ட வருஷம் 1976, 1976 ஃபர்ஸ்ட் பப்ளிஷ் ஆனது. இந்த தெய்வத்தின் குரல் 7 வால்யூம்ல மொத்தம் இருக்கிற சமாச்சாரம் முழுக்களும் தெரியவா 1932 1932லேருந்து 1972 1932லேருந்து 1972 வரைக்கும் 40 வருஷத்துல என்ன பேசினாலும் அதுதான். 40 வருஷத்துல பேசினதே இவ்வளவு. மீதி பேசினது நாம கிரகிக்க விட்டதெல்லாம் நஷ்டப்பட்டது பட்டதுதான். தேவாரம் குமிஞ்சு இருந்தது. சிதம்பரத்துல என்னன்னா நடராஜா சன்னதியில பின்னால வச்சு கூட்டிட்டு போயிட்டார். ராஜராஜ சோழன் ரொம்ப பிரயத்தனப்பட்டு இந்த தேவாரத்தெல்லாம் வெளியில கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டார். அங்க போய் கேட்டார். அவ சொன்னா எழுதின 3 பேருமே உள்ள வச்சு கூட்டி சீல் வச்சு தங்களோட ரேகையை பதிச்சுட்டு போயிட்டா. அதனால அவளே திரும்பி வந்தாதான் திறக்க முடியும், அவளோட அனுமதி இல்லாத நாங்க திறக்க முடியாதுன்னு. இனிமே என்னைக்கு அப்பர் சுந்தர் ஞான சம்பந்தர் வந்து இவ திறக்கிறது தேவாரத்தை வெளியில எடுக்கிறது வரையிலும் உடனே ராஜராஜன் பார்த்தான். அதான் சிவபாத சேகரன் அப்படின்னு ராஜராஜனோட பெருமை என்னென்ன, பரமசிவபக்தன், மகாசிவபக்தன். பெரியவாளுக்கு ஆந்திரால ஒரு வைர கிரீடம் பண்ணி பெரியவாளுக்கு சமர்ப்பணம் பண்ணிட்டார். அவளோட பீட்டாரோகண 75வது வருஷத்துக்கு
தெரியவா எனக்கு எதுக்கு சன்னியாசிக்கு வைர கிரீடம் அப்படின்னு, ராஜானா சூட்டிக்கணும், கிரீடத்தை எனக்கு எதுக்கு அப்படின்னா அவளோட அர்ப்பணம் பண்ணிட்டா பக்தியில. அந்த சமயத்துல பிரைம் மினிஸ்டர் அந்த இந்திரா காந்தி தரிசனத்துக்கு வந்தா. தெரியவா சொன்னா அந்த வைர கிரீடத்தை அந்த அம்மாட்ட கொடுத்து, அது ராஜராஜ சோழனோட 1000 ஆண்டு விழாவை ஏதோ செலிப்ரேட் பண்ணா தஞ்சாவூர்ல. அதுக்கு பிரைம் மினிஸ்டரை கூப்பிட்டா, நீ போகிறியான்னு கேட்டா, ஆமா நான் போகிறேன். அப்போ நீ என்ன பண்ணு, இந்த வைர கிரீடத்துக்கு வந்து அவன் தலையில வையிட்டான். ராஜராஜ சோழனுக்கு அப்போ தான் சிலை வச்சான். சிலை வச்சு அது ஒரு பெரிய விழாவாக கொண்டாடினான். அந்த ராஜராஜ சிலைக்கு கொண்டு இந்த ஷூட்டு, ஏன்னா அவன் தான் சக்கரவர்த்தி, அவன் தான் கிரீடம் வச்சுக்கணும். அதுக்காக மட்டும் இல்லை, அவனோட பேர்ல ஒன்னா சொல்லியிருக்கு சிவபாத சேகரன் அப்படின்னு பேர். ராஜராஜ சோழனோட பேர்ல ஒரு பேர் சிவபாத சேகரன் அப்படின்னு. அதுக்கு என்ன அர்த்தம்னா பரமேஸ்வரனோட பாதத்தை எப்பொழுதும் தலையில வச்சு சொல்றோம்னு அர்த்தம். அப்படி சிவபக்தன். அதனால அவன் தலையிலே பரமேஸ்வரனோட பாதம் இருக்கு. அவன் தலையில கொண்டு இதை வச்சீங்கன்னா பரமேஸ்வரன் காலில் வச்சாலும் ஆகிடும், ஈஸ்வரார்ப்பணம் ஆகிடும். அதனால அவனுக்கு கொண்டு சொல்லிருக்கு. அப்பேற்பட்ட பக்தன் பார்த்தோம். இனிமே மூவரை எப்போ நேரம் வந்து கதவை திறந்து இதெல்லாம் உடைக்கிறது இல்லை. ஏன்னா 3 பேரோட விக்கிரகத்தையும் பல்லாக்கில் கொண்டு வந்து தீட்சாக்கெல்லாம் சொன்னான். 3 பேரும் வந்துட்டா கதவை திறக்க சொல்லா கிளம்புவாங்க. அவா பார்த்தா போனவா 3 பேரும் எங்கே வருவாங்க. திரும்பி பார்த்தா பல்லாக்கு தரையை திறந்து பார்த்தா 3 சிலை, 3 பேர் சிலை வந்தா ஒத்துக்க மாட்டோம்னா. உடனே ராஜராஜன் கேட்டான், இங்கே நடராஜர் உட்காந்துருக்காரு, இது என்ன வச்சிருக்காரு, இவர் சிலை தானே அப்படின்னா. அதை ஒத்துட்டீங்கன்னா இதையும் ஒத்துக்கோங்க. ராஜா நேரையா வந்து ஆடியில் உட்காந்துருக்க, என்னைக்கோ ஆடினா அதை நீ இப்போ வச்சுட்டு சிலையா அப்படிதான் வச்சுருக்க. அதனால அதுவும் சிலைன்னா இதுவும் சிலை, அது அங்கே ஜீவன் உள்ள மூர்த்தின்னா இதுவும் ஜீவன் உள்ள மூர்த்தி. திறக்கும் இது விஷயம்லாம் பார்த்தோம். இதுக்கு மேலே என்ன பண்ண முடியும், கதவை திறந்த போனா பூரா குமிஞ்சு வச்சிருக்கிறதுல 3/4 மேலே செல்லரிச்சு கொடுத்தது. கொஞ்சம் தான் 4 தான் கிடைச்சது. ரொம்ப துக்கப்பட்டான் ராஜராஜன். இப்படி நஷ்டமாயிடுது, இப்படி நஷ்டமாயிடுது அப்படின்ட்டு. அப்படி அழகத்தை அசரீதியா பரமேஸ்வரன் சொன்ன, வருத்தப்படாத, இதுவும் என்னோட லையில தான். இந்த கலியுகத்துல இந்த ஜனங்களுக்கு அவசர லோகத்துல இதை பாராயணம் பண்றதுக்கே வழக்கு பொழுது போகிறது இல்லை. ஏன்னா டிவி சீரியல்லாம் வேணா போகிறது. அதுக்கு மிஞ்சினா எல்லாருமே 12 திருமுடி எடுத்து தேவாரத்தையும் திவ்யகுணத்தையும் தொடர்ந்து அவனுக்கு இதுவே ஜாஸ்தி, இதுவே போரும். அதனால போரும் என்ன போகணுமோ ஜனங்களுக்கு அதுக்காக தான் வச்சு மீதி போனதுனால நஷ்டத்தை பார்த்து இருக்காத, கிடைச்ச லாபத்தை பார்த்து சந்தோஷப்படும். அதே மாதிரிதான் பெரியவாழ்த்தையும் அவ 100 வருஷத்துல 40 வருஷ பேச்சு தான் நமக்கு புஸ்தகமா கிடைச்சிருக்கு. மீதி 60 வருஷத்து பேச்சு கிடைக்கல. அதனாலே நஷ்டம் இல்லை. இந்த 40 வருஷத்தை நாம குடிச்சிருந்தாலே நம்ம ஜென்மா கிடையாது. அப்படி ஒரு 7 வாரம் 40 வருஷம் பெரியாதேசம். அதுக்கப்புறம் 1973 அப்புறம் தேனம்பாக்கம் இடத்துல சிவாஸ்தானத்தில் பெரியவா வாசம் பண்ண ஆரம்பிச்சுக்கிறது. ஏச்ச ஒத்துதான் மௌனம் தான். கணபதி சொல்வது ஏன் அப்படி காஷ்ட மௌனம் போட்டாங்க, பெரியவாளை போல உடம்புடன் பேசினவாளும் கிடையாது, அவரை போல அமுக்கமா உட்கார்ந்தவாளும் கிடையாது. ஏன் போட்டார் அப்படின்னு அவர் சொல்லுவார் பரியாசமா. பார்த்த 40 வருஷமா சொல்லி சொல்லி பார்த்தா ஒருத்தர் கேட்கிறவா இல்லை, வாய முடிவு அப்படியாது. தட்சிணாமூர்த்தியாவே அதில் முதல் வாக்கியம் 1976 பப்ளிஷ் ஆகுது. இப்போ 2006 அது எத்தனாவது எடிஷன் வந்திருக்கு, 20வது எடிஷன். இந்த பதிப்பகத்திலே பெரிய ரெக்கார்டு என்னங்க, இந்த தெய்வத்தின் குரல் தான். அவளுக்கு அச்சு போட்டு கட்டுப்படியாகும். 20வது எடிஷன் வந்திருக்கு. அந்த 20 எடிஷன்லையும் எப்படிங்க 1994 2006 வருஷத்துக்கு ஒரு எடிஷன். ஏன் இதை குறிப்பா சொன்னேன், 1994 தான் பெரியதா சித்தியானா. எப்பொழுதுமே சொன்னவர் கண்ணை விட்டு மறைஞ்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு விஷயமே உரைக்கும் போது. யாருமே நேரம் இருக்கே அவர்தான் தெரியாது, அதுக்கு அந்த நகுந்தாதான் தெரியும். உத்தவர் வந்த பிருந்தாவனத்துக்கு இந்த கோபிகளோட பார்த்த தாபத்தெல்லாம் பார்த்து அவரால் தாங்க எல்லாம் கதறிதான். என்ன அப்படிங்கிறது சொல்றாங்க.
ஜென்ரலாக. அடுத்தது நாலாவது வைதீக மதம். எத்தனையோ மதம் இருந்தாலும் இந்த சனாதன இந்து மதம்னு சொல்லக்கூடிய இந்த வைதீக மதம் அதோட சிறப்பு. அஞ்சாவது பொதுவான தர்மங்கள், அதாவது சாமானிய தர்மம் அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்றது. விசேஷ தர்மம், சாமானிய தர்மம் அப்படின்னு. இந்த சாமானிய தர்மங்கிறது மனுஷனாக பிறந்த அத்தனை பேருக்கும் பொது, எல்லோரும் கடைபிடிக்க வேண்டியது. விசேஷ தர்மங்கிறது அவளோட வர்ணாசிரமங்களுக்கு ஏற்றாப்புல அனுஷ்டிக்க வேண்டியது. அந்த சாமானிய தர்மம் தான் அஹிம்சை, சத்தியம், பரோபகாரம், இது மாதிரி வருதெல்லாம். இது பொதுவான தர்மங்கள். ஆறாவது சமூக விஷயங்கள். சமுதாயம்னா என்ன, சமூகம்னா என்ன, அதுக்கு உண்டான விஷயங்கள். ஏழாவது நம்மளோட பண்பாடு, கலாச்சாரம். எட்டாவது கர்ம மார்க்கம். ஒன்பதாவது பக்தி. பத்தாவது தேவதாமூர்த்திகள் அண்ட் அவதார புருஷன். இந்த வால்யூம்லேயே, முதல் வால்யூம்லேயே ரொம்ப ஜாஸ்தி பக்கம் இருக்கிறது எது இல்லை, இந்த 10வது டாபிக் தான். தேவதாமூர்த்திகள் அவதார புருஷன் அப்படிங்கிட்ட இனிமேல் இதுக்கு மேலே அதுக்கு வேறு ஆணி வேறையாக ஒருத்தராலையும் அரசி ஆராய முடியாது. அப்படி கடைசியில் மங்கள ஆரத்தி அப்படின்னு அனுமாரை பற்றி. இந்த 7 வால்யூம்லேயுமே முதல்ல பிள்ளையார்ல ஆரம்பித்து அனுமாரில் முடிச்சிருக்கு. அதாவது நமக்கு ஒரு பழமொழி உண்டு, பிள்ளையார் பிடிக்க குழக்கா முடிஞ்சு இருக்கு அப்படின்னு. இது ஏதோ ஒன்று பண்ண போக இன்னொன்று வந்ததான் நினச்சிட்டு இருக்கோம் நம்ம. இல்லை, பிள்ளையார் பிடிக்க குழக்க முடிஞ்சதுன்னா பிள்ளையார்ல ஆரம்பித்தா அது ஆஞ்சநேயர்லேருந்து பூர்த்தியாகும் அப்படிங்கிறது. இதுபடி முதல் வால்யூம். 2வது வால்யூம் இது 1978 பப்ளிஷ் பண்ணப்பட்டது. இதில் உள்ள மொத்த பக்கங்கள் 1038. இதில் உள்ள விஷயங்கள் குழந்தை சுவாமி அப்படின்னு மகாகணபதியை பற்றி. 2வது குரு, குருன்னா என்ன, ஒரு பெருமை என்ன, மகிமை. 3வது திருப்பி அத்வைதம். 4வது வேத மதம். இந்த வேத மதத்தில் ரொம்ப டீட்டெயிலாக வேதம்னா என்ன, அதோட அங்கங்கள் 6 அங்கம் சொல்லியிருக்கு. ஷடங்கம் அப்படின்னு, சாங்காத்தியாயி அப்படின்னு அங்கத்தோட வேதாத்தியனம் பண்ணினாலும் பிராமணனுக்கு பூர்ணத்துவமாக. வெறும் வேதாத்தியனம் பண்ண மட்டும் போறாது, அங்கத்தோட பண்ணணும். இந்த வேதம்ங்கிறது உயிர். இந்த 6 அங்கங்கள் தான் உடம்பு. உடம்பு இல்லாத உயிரை பிடிச்சோம்னா அது மாதிரி தான். அந்த 6 அங்கங்கள் தான் சிக்ஷை, வியாகரணம், சந்தஸ், நிருத்தம், ஜோதிஷம், கல்பம் அப்படிங்கிற 6. 5வது மீமாம்சை அப்படிங்கிற சப்ஜெக்ட், அதாவது கர்ம மார்க்கம். 6வது நியாயம் அப்படின்னு சொல்லக்கூடிய லாஜிக்னு சொல்கிறோம், யுக்தி சாஸ்திரம். 7வது புராணம். 8வது தர்மசாஸ்திரம், ஸ்மிருதி. 9வது 40 சம்ஸ்காரம். நமது சனாதன மதத்தில் தான் ஒரு குழந்தை தாயாரோட கர்ப்பத்தில் உதிக்கிறதுலேருந்து ஆரம்பிச்சு அது கடைசியில் போய் சர்க்கரை அடைகிற வரைக்கும் காரியங்கள் செய்திருக்கு வேதோத்தமம். இது எந்த மதத்திலையும் இல்லாத சிறப்பு இதெல்லாம். அந்த 40 சம்ஸ்காரங்கள். 10வது பிரம்மச்சரியம். பிரம்மச்சரியம்னா என்ன? 11 விவாகம், கிரகஸ்தாசிரமம். கல்யாணம்னா என்ன, கிரகஸ்தாசிரமம், இதெல்லாம் டீட்டெயிலாக பின்னால் பார்க்க போகிறோம். வேடிக்கையாக இருக்கும். இப்போ நாம் வச்சுருக்கிறதுக்கும் பண்ணுறதுக்கும் அதுக்கு சம்பந்தம் இல்லாத எப்படி விரசமாக்கியிருக்கோம் அப்படிங்கிறது. 12 வித்யாஸ்தானம் அப்படின்னு சொல்கிறோம், அது யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்கிறோம், அந்த வித்யாஸ்தானங்கள். 13வது ஜாதி முறை. எல்லாருக்கிட்ட கிடைக்கிறாரு அரசியல்வாதிகள் தான். இந்த ஜாதி முறையினால என்ன லாப நஷ்டம் அது சொல்கிறாங்க. அதனால தான் ஹனுமானோட பெருமையோட. 3வது வால்யம் 1982 முதல்ல பப்ளிஷ் பண்ணப்பட்டது. இதில் உள்ள மொத்த பக்கங்கள் 1028. இதுலேயும் முதல்ல ஆரம்பம் பிள்ளையார் சொல்லி நம்ம அப்படின்னு போட்டு போடுறோம். இதுக்கு பக்கம் பக்கமாக வியாக்கியானம். பிள்ளையார் சொல்லினா ஊனாலாம் ஒன்றுமே இந்த ஓனா போடக்கூடாதா, ஏனா போடக்கூடாதா, ஆனா போடக்கூடாது. ஏன் அதுக்கு இப்படி பிள்ளையார் சொல்லி. 2வது குரு. அந்த குருவிலையும் குரு பக்தி
பக்தினா எப்படி பண்ணணும், மகான்கள்லாம் எப்படி காமிச்சிருக்காங்க அப்படிங்கிறது மகான்கள் காட்டின குரு பக்தி. மூணாவதா சோஷியல் அண்ட் பர்சனல் லைஃப் எப்படி இருக்கணும், அதாவது சமூக வாழ்க்கை தனி மனித வாழ்க்கை என்ன நெறிகள் என்னென்னங்கிறதுல சமூகம்னாலே பரோபகாரம், தன்மையே தனக்கு உதவின்றது, கண்டனமே பாராட்டு, சிக்கனம், இதெல்லாம் சமுதாயத்துக்கு. தனி வாழ்க்கையில ஆச்சாரம், ஆகார விஷயங்கள், உபவாசம், மௌனம், இது மாதிரி விஷயங்களை தான் வரும். நாலாவதா வைதீக மத அம்சங்களான உபவேதங்கள்னு சொன்ன அதில் ஆயுர்வேதம், தனுர்வேதம், காந்தர்வ வேதம், அர்த்தசாஸ்திரம், இதெல்லாம் பற்றி. அஞ்சாவதா பண்பாடு, அதில் கவிகளை பற்றி பெருசாக விசேஷமாக சாதுரியத்தை சொல்கிறார். ஆறாவது தெய்வ தத்துவம், தெய்வங்கள். இந்த தெய்வங்கள் தெய்வ தத்துவம்னா என்ன, இதெல்லாம் விவரமாக சொல்கிறார். கடைசியாக ஹனுமான் இருக்கிறார். அடுத்தது நாலாவது காலம், இது 1985 முதல்ல வெளியிடப்பட்டது. இதில் உள்ள பக்கங்கள் 1145. இது மங்களாரம்பம் அப்படின்னு ஆரம்பிச்சு பெரிய இடத்து பிள்ளை அப்படின்னு பிள்ளையார் இந்த பிள்ளை எப்பேற்பட்ட பிள்ளை அப்படின்னு பெரிய இடத்து பிள்ளைன்னு ஆரம்பிச்சு மற்ற தெய்வங்கள்லாம் கூட இந்த பிள்ளையார் எப்படி உபாசிக்கிறார் அப்படிங்கிறத சொல்லி கிருஷ்ணர் எப்படி இந்த மகாகணபதியை பூஜை பண்ணின இன்னைக்கு சங்கடகர சதுர்த்தி, அதுவும் இன்னைக்கு விசேஷமாக மகாசங்கடகர சதுர்த்தி அப்படின்னு விசேஷம். மாசமே பௌர்ணமி கழிச்ச 4ஆம் நாள் சதுர்த்தி சங்கடகர சதுர்த்தி. அதுலேயும் இந்த ஆவணி மாதம் வர இந்த சங்கடகர சதுர்த்தி மகாசங்கடகர சதுர்த்தி. இதைத்தான் முதல்ல இனாகிரேட் பண்ணவர் கிருஷ்ணர். தனக்கு ஏற்பட்ட அபவாதம் போகணுங்கிறதுக்காக, வழி போகணுங்கிறதுக்காக கணபதியை பூஜை பண்ணினது சங்கடகர சதுர்த்தியில். சிவந்தருடைய திருவிழாக அவர் மேலே ஒரு அபவாதம் இருந்தது, அதை போக்கிக்கிறதுக்காக கணபதியை உபாசிச்சார். அதை இதில் சொல்கிறதா கண்ணன் பூஜித்த கணநாதன். ரெண்டாவதாக குரு. அந்த குருவிலையும் முக்கியமாக குருகுலம், கடிகாஸ்தானம். கடிகாஸ்தானங்கிறது யூனிவர்சிட்டி தான். இந்த குருகுலத்தோட பயன் என்ன அப்படிங்கிறது இப்போ இருக்கிற யூனிவர்சிட்டிக்கும் அப்போ இருந்த யூனிவர்சிட்டிக்கும் என்ன வித்தியாசம். அதே மாதிரி மூணாவது பொது வாழ்க்கை, பப்ளிக் லைஃப்பில் முக்கியமாக வாசிக்கிறது. காஞ்சிபுரத்துக்கு பக்கத்தில் உத்தரமேரூர் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. அந்த உத்தரமேரூரில் ஒரு கோவிலில் ராஜராஜ சோழனோட கல்வெட்டு இருக்குது. பெரிய ரிசர்ச் ஸ்காலர், அவருக்கு மட்டும் டாக்டரேட் கொடுக்குறதுன்னு அமைச்சிருந்தா எத்தனையோ டாக்டர் கொடுத்துருக்கணும். இந்த உத்தரமேரூர் சாசனத்தை கண்டுபிடிச்சதே பெரியவாதம். அதில் என்னென்ன ஒரு எலெக்ஷன்னா எப்படி நடக்கணும் அப்படிங்கிறத, ஒரு டெமோக்ரஸி சிஸ்டம் எப்படி இருந்தது நம்ம தேசத்தில் அப்படிங்கிறது அதில் இருக்கு. ராஜராஜன் காலத்துல கிராம பஞ்சாயத்துக்கெல்லாம் முடியாட்சியா இருந்தாலும் குடியாட்சி இருந்திருக்கு. பஞ்சாயத்து யூனியன் எலெக்ஷன்லாம் எலெக்ஷன் பண்ணி ஜனநாயக முறையில தான் தேர்ந்தெடுத்திருக்க. அதுக்கு என்னென்ன சட்டத்திட்டங்கள்லாம் இருந்தது, எப்படி ஒரு ஃபுல் ப்ரூஃப் சிஸ்டமா ஒரு எலெக்ஷன் சிஸ்டம் இருந்தது அப்படிங்கிறது. இப்போ ஏதோ எலெக்ஷன் சிஸ்டம்லாம் ரிஃபார்ம் பண்ணணும், அப்போ பண்ணணும் கொண்டாடிட்டு இருக்காங்க. லண்டனை பாரு, அங்கே பாரு, இங்கே பாரு, ஒன்றும் இல்லை. இந்த உத்தரமேரூர் பார்த்து வச்சுட்டாலே போகிறோம், ஒரு வயலாலே ஒன்றும் அசைக்க முடியாது. ஆனால் பண்ண மாட்டா அரசியல்வாதிகள், ஏன்னா நல்லதாயிடும், அதுக்கப்புறம் அவளுக்கு குழப்பில்லை. அப்படி ஒரு எலெக்ஷன் சிஸ்டம் இருக்கு. அதை கண்டுபிடிச்ச பெரியவா. அது நாலாவது அத்வைதம், எல்லாத்துலேயுமே அத்வைதம் வரும். அஞ்சாவதா பக்தி, ஆறாவதா பண்பாடு, ஏழாவதா மாருதியோட மகிமை. அடுத்தது 5வது வால்யூம். இது 1989 முதல்ல பப்ளிஷ் ஆச்சு. இதில் உள்ள பக்கங்கள் 1133. இதில் மங்களாரம்பத்தில் தேவதைகள்லாமும் தொடர கணபதியும் பிள்ளையாரம்பத்திற்கு. குரு ரெண்டாவதா. அந்த குருவும் ஈசனும் ஆசானும் அப்படின்னு குருமூர்த்தியும் திருமூர்த்திகளும் அப்படின்னு, குருவே தான் ஈஸ்வரன், ஈஸ்வரனே தான் குருங்கிறத ரொம்ப அழகாக சொல்லலாம். அடுத்தது மூணாவதா ஸ்ரீ சங்கர சரித்திரம். இந்த 5வது வால்யூம் முழுக்களும் மொத்தம் 1133 பக்கம்னு சொன்னேன். அதில் 832 பக்கம் சங்கர சரித்திரம்.
முக்காவாசிக்கு மேல சங்கர சரித்திரம். இனிமே இது சங்கர சரித்திரம்னா எத்தனையோ சங்கர விஜயங்கள் இருக்கு. இங்கேயே நாம சங்கர வைபவத்தெல்லாம் கேட்டோம். ஆனால் இந்த தெய்வத்தின் உள்ள 5வது வால்யம் இருக்கிற சங்கர விஜயத்துக்கும் சங்கர சரித்திரத்துக்கும் என்ன ஒரு பெரிய வித்தியாசம் அப்படின்னா, இது ஆட்டோபயோகிராபி. சங்கரனே சங்கரோட சொல்லிகள் எழுதினார். இதான் அதை பார்க்க ரொம்ப தூரமா இருக்கும், அப்படி பிரமிப்பாகவே தான் இருக்கும். இதுக்கு மேல அதாவது காலகட்டங்கள் எல்லாம் கிமுவா கிபியா எத்தனையோ சர்ச்சைகள்லாம் இருக்கு. அத்தனை சர்ச்சைக்கும் இனிமே இதுக்கு மேல லாஜிக்கா அழகா ஒருத்தராலையும் கன்வின்சிங்கா பதில் சொல்ல முடியாது. இதையும் நாம பிரமாணமா ஏற்றுக்கலைன்னா நம்மளோட துர்பாகியம் அவ்வளவுதான், மறக்க முடியாதோன்னு அர்த்தம். அப்படி ஒரு விசேஷமா சங்கர விஜயத்தை சொல்லியிருக்கார். கடைசியில ஹனுமான் அப்படிங்கிறார். அடுத்தது 6வது வால்யம். இது 1993 பப்ளிஷ் ஆனது. மொத்தம் 1329 பக்கம். இந்த 7 வால்யம்லேயே ரொம்ப பெருசு இந்த 6வது வால்யம் தான். அதுல மங்களாரம்பத்துல மகாகணபதியோட ஷோடச நாம சுமகஸ்டே கதங்கஸ்டின்னு 14 நாம சொல்லி இந்த 14க்கும் பொழிஞ்சு தள்ளியிருக்கா. இந்த 14 இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பிள்ளையாரத்தோட தெய்வத்தை திரும்பி கூட பார்க்கணும். அப்படி ஒரு பெருமையை சொல்லியிருக்கா. அடுத்தது குருவோட பெருமை. 3வதா அத்வைதம். 4வதா சௌந்தர்ய லகரி. எப்படி 5வது வால்யம்ல முழுக்க சங்கர விஜயமா இருந்ததோ அதே மாதிரி 6வது வால்யம்ல 1329 729 பக்கம் சௌந்தர்ய லகரியை பத்தி. இனிமே அதை படிச்சுட்டு இனிமே சௌந்தர்ய லகரியை தவிர வேற ஸ்தோத்திரத்தை வாயில சொல்றாங்க. அப்படி ஒரு பெருமையை சொல்றாங்க. அடுத்தது அனுமான் பவித்ரா. கடைசியில 7வது வால்யம். இது 2000வது வருஷத்துல பப்ளிஷ் ஆனது. இதுல உள்ள பக்கங்கள் 1062. இதுலேயும் மங்களாரம்பம். அதில் விநாயகரும் தமிழும் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. அதாவது தமிழ்நாட்டில் என்ன அப்படின்னா, தமிழ் முருகனை தான் தமிழ் கடவுள் அப்படின்னு சொல்றாரு இல்லையா. அப்புறம் சில ஆராய்ச்சியாளர்கள்லாம் அப்புறம் பிள்ளையார் எங்கேருந்தோ வாதாபியிலேருந்து வந்தவர் அப்படின்லாம் உடனே கொட்டிட்டு எல்லாரும் மாட்டின்றாரு. அதுக்கு விரிவா சொல்றார். தம்பி தமிழ் கடவுளா, அண்ணா ஆந்திரா கடவுளா, ஹிந்தி கடவுளா, இங்கிலீஷ் கடவுளா அப்படின்னா அவரும் தமிழ் கடவுள் தான் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அப்படின்ட்டு முருகனோட தமிழுக்கு என்னெல்லாம் பிள்ளையார் பண்ணியிருக்குன்றதுலேருந்து ஆரம்பிச்சு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா. இது ஒவ்வொன்றும் ஏதோ கேட்கறதே பார்த்தா நமக்கு ஏதோ போர் அடிக்கிறாப்புல இருக்கும். அது உள்ளுக்குள்ளவே படிச்சு பூந்து பார்த்தா அப்படி ஒரு பிரமிப்பா இருக்கும், ஆச்சரியமா இருக்கும். அடுத்தது குருங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? குரு அதோட அர்த்தம் ஓட்டு வாங்கிட்டு ஒத்தட்ட பணம் வாங்கிட்டு ஓட்டு போட்டா தேவையில்லை. ஆனா இதனால என்ன ஆயிடும்ல, ஒத்தட்ட ஓட்டு வாங்கிட்டு இன்னொருத்தட்டு ஒத்தட்ட பணம் வாங்கிட்டு இன்னொருத்தருக்கு ஓட்டு போற அளவுக்கு கல்மஷமா ஜனங்களை பண்ணிட போறாங்களேன்னு எனக்கு கவலையா இருக்கு. அப்படி முக்கியமான விஷயங்கள்லாம் அது. அடுத்தது சமூகம், சொசைட்டியை பற்றி. அதில் மனுஷனா இருக்கிறவனுக்கு உடல், உடை, உள்ளம் இது எப்படி 3 தூய்மையாக இருக்கணும் அப்படிங்கிறதுலாம் சொல்கிறார். கோசம் ரட்சணத்தை பற்றி ரொம்ப வலியுறுத்தி சொல்கிறார். அடுத்தது 5வது பண்பாடு. நமது கலாச்சாரத்தில் நாடகக்கலை, அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் டாபிக்லாம் இருக்குது. நாடகக்கலையில் ஒரு டாபிக் வருது, ஸ்வயம்பரத்துல அத்வைதமும் காஞ்சி மடமும் அப்படின்னு. இது பார்த்தா ரொம்ப த்ரில்லா இருக்கு. சம்பந்தம் ஸ்வயம்பரத்துல யாரோட ஸ்வயம்பரம், அதுல என்ன அத்வைத சித்தாந்தம், அதுக்கும் காஞ்சி மடத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, ஸ்ரீஹர்ஷர் எழுதின நைஷதத்துல நடன தமயந்தியோட ஸ்வயம்பரத்துல எப்படி வந்தது, அதுல எப்படி அத்வைதம் இருக்கு, அதுல மடத்துக்கு எப்படி சம்பந்தம் இருக்கு காஞ்சி மடத்துக்கு. நைஷதத்துல முதற்கொண்டு இந்த காஞ்சி மடத்தோட ரெஃபரன்ஸ் எப்படி வருது. முன்னால சொன்னேன் 5வது வால்யம் சங்கர விஜயம் இந்த மடத்தெல்லாம் பத்தி சொல்லிட்டேன். அதுக்கு இங்கேருந்தெல்லாம் வரும் ரெஃபரன்ஸ். அதுல நைஷதத்துல தமயந்திக்கு என்ன பண்ணார், ஸ்வயம்பரத்துல காஞ்சிபுரத்தம் எல்லா ராஜாக்களும் வந்தா தமயந்திக்கு மாலை போடுறதுக்கு ஸ்வயம்பரத்துக்கு. அதுல காஞ்சி ஆண்ட ராஜா வந்திருந்தான்.
அந்த காஞ்சி ராஜாவை வரத்தே சரஸ்வதி தேவி தமயந்திக்கு ஒவ்வொருத்தரையா இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. இவர் தான் இந்த தேசத்து ராஜா, இவர் அப்படி இருந்தான் இப்படி பண்ணான் அப்படின்லாம் இன்ட்ரோடக்ஷன் பண்றது. இந்த காஞ்சிபுரத்து ராஜாவை சொல்றதே சொல்றா. அதுல இன்ட்ரோடக்ஷன் பண்றாப்ப என்ன பண்றதுங்க, இந்த காஞ்சி ராஜாவை பத்தி சொல்றதே இவனை எப்படி ரெஃபர் பண்ண, இவன் யோக சந்திரமௌலீஸ்வருக்கு அபிஷேகம் பண்றதுக்காகவே குளத்தை வெட்டினவன். உங்க எல்லாருக்கும் தெரியும், பஞ்சலிங்கம் ஆச்சாரியோட கைலாசத்திலேருந்து கொண்டு வந்தது. அதுல ஒன்னான யோக சந்திரமௌலீஸ்வரர் காஞ்சிபுரத்துல இருக்காங்க. இவருக்கு அபிஷேகம் பண்றதுக்காக அவனை எப்படி கொண்டு வந்தான், அப்பேற்பட்ட ராஜான்னு நைஷதத்துல வருது. அவளோட நுண்ணறிவு அப்படின்னா இனிமே இதுக்கு மேல ஒரு ரிசர்ச் பண்ண முடியாது அப்படிலாம் சொல்லி சொல்றாங்க. இதெல்லாம் யாருக்கு சொன்ன, ஓஎஸ் சுவாமிநாதன் தமிழ் தாத்தாட்ட அப்ப சொல்லி இதுக்கு என்ன சாட்சி அப்படின்னா, ஸ்படிகத்துல இந்த யோக சந்திரமௌலீஸ்வரர் பூஜை பண்றதுக்காக இவன் அபிஷேகம் பண்ண தீர்த்தத்தினால அந்த யோக சந்திரமௌலீஸ்வரர் இது அந்த தீர்த்தத்தோட சுத்தம் எப்படி இருக்கும்னு சொல்றதே சொல்றார். இது சந்திரமௌலீஸ்வரர் தீர்த்தமானு தெரியாது, அவ்வளவு நிர்மலமான தீர்த்தத்தை குடமாட்டினாங்க அப்படின்னு சொல்றார். அதே மாதிரி தமிழ் தாத்தாவும் தமிழுக்கும் மடத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறத காஞ்சி மடமும் அப்படின்னு, தமிழ் தாத்தாக்களும் பாட்டிகளும் காஞ்சி மடமும் அப்படின்னு. அதுக்கு பூர்வ வீடியோ ரொம்ப வேடிக்கையா இருக்கும். எல்லாருக்கும் என்னமோ ஒரு அபிப்பிராயம் என்னன்னா, உலகத்துல பொதுவாரியா என்னமோ சங்கர படம்னாலே இது சம்ஸ்கிருதம் பார்க்காத படம் அப்படிங்கிறாப்புல இருக்கு. ஆனா இங்க தமிழ் எப்படி வளர்ந்துருக்கு, தமிழுக்கும் இந்த படத்துல என்ன கைங்கரியம் பண்ணியிருக்குங்கிறது எனக்கு சேர்த்துக்கணும்னு ஆசையா இருக்கு, அதனால சொன்னேன் அப்படின்னு இதை சொல்றான். தமிழ் தாத்தாவும் தமிழ் பாட்டிகளும் ஸ்ரீமடமும் அப்படின்னு. அதுல ஓஎஸ் சுவாமிநாதையருக்கு சொல்றான். ஓஎஸ் சுவாமிநாதர் ஒரு ரிசர்ச் பண்ணிட்டார். அது என்ன அப்படின்னா, அதாவது சுவாமிநாதருக்கு எப்படி இந்த மடத்து மேல இன்டிமெசி, அவர் ஆதீனத்துல இருந்தவர். அதுக்கப்புறம் இந்த மடத்து மேல எப்படி அட்ராக்ஷன் வந்தது, பெரியவாழ்க்கை எப்படி பிரியம் வந்தது அப்படின்னு சொல்லி எங்க இடையாத்தக்குடி பெரியவா நாள்லயே அவர் 20 வயசுலயே இங்க கவிபாடி சன்மானம் அடைஞ்சிருக்காரு. என்னோட பரமகுரு பராபர குரு பரமேஷ்டி குரு நாள்லேருந்து அவர் மடத்துக்கு வந்துட்டு இருக்காரு சுவாமிநாதையர். அவர் ஒரு ரிசர்ச் பண்ணியிருந்தார். என்ன அப்படின்னா, தஞ்சை வாணன் கோவை அப்படின்னு ஒரு தமிழ் இலக்கியம், அதாவது 96 வகை பிரபந்தம் இருக்கு. அதுல கோவைங்கிறது ஒண்ணு. இந்த கோவைன்னா நாயிகா பாகத்துல ஹீரோயின் பாகத்துல ஒரு புலவர் போய் அந்த பாட்டுடைய தலைவனை பாராட்டுறது. சிங்கார ரசத்துல இருக்கு. மாணிக்க வாசகர் பரமேஸ்வரனை காதல் பண்ணி அடையத்த என்னென்ன திருக்கோவையா அப்படின்னே இருக்கு. இவரை நாயகியாவும் வச்சுட்டு ஈஸ்வரனை நாயகனாவும் வச்சு பாடுறது. அதே மாதிரி இந்த தஞ்சை வாணன் அப்படிங்கிற ஒரு பெரிய ராஜா, அவனை புலவர் ஒருத்தர் கோவையில இவர் தன்னை நாயகியா வச்சுன்னு அவன்கிட்ட போய் பாடி இருக்கிறதெல்லாம் வேண்டாம். அது வருது. இத தஞ்சை வாணன் அப்படின்னாலே தஞ்சாவூர்ல இருந்த ராஜான்னு தானே அர்த்தம் வருது. இதை வச்சுன்னு ஓஎஸ் சுவாமிநாதர் ஆராய்ச்சி பண்ணி என்ன பண்ணா, இது இந்த சோழ நாட்டில் உள்ள தஞ்சாவூர்ல, ஏன்னா இதுல பார்த்தாக்க ஏதோ தஞ்சாவூர் ராஜா மாதிரி தெரியல, இது வேற ஏதோ இன்னொரு தஞ்சாவூர் இருந்திருக்கணும், அதுல ஒரு ராஜா இருந்திருக்கும் வாணன்னு, அவனை பத்தி பாடினதா இருக்கணும் அப்படின்னு ரிசர்ச் பண்ணி கட்சியில கண்டுபிடிச்சார். எந்த தஞ்சாவூர்ல, பாண்டிய நாட்டுல ஒரு தஞ்சாவூர்னு ஒண்ணு இருக்கு. இது தஞ்சாவூர், அது தஞ்சாவூர் எங்க, மதுரையிலேருந்து மானாமதுரைக்கு போற வழியில திருப்பாச்செத்த அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. அதுல இருந்து தெற்கு 1 கிலோமீட்டர்ல இருக்கு தஞ்சாவூர்னு. இந்த தஞ்சாவூர் தான் இந்த அங்க இருந்த ராஜா தான் வாணன்னு பேரு. அவன் தான் புலவர்கள்லாம் ஆதரிச்சிருந்தான். அவனை தான் எல்லாரும் பாடியிருக்காங்க, இலக்கியத்திலையும் கிடைக்குது. இந்த திருக்கோவையும் தஞ்சை வாணன் கோவையும் அதை சேர்ந்ததுதான் இருக்கணும் அப்படின்னு அவர் ரிசர்ச் பண்ணிட்டார். இதை பார்த்துட்டா தெரியல. சுவாமிநாதர் வந்தோன்னு சொன்னா, உன் ரிசர்ச் கரெக்டுன்னா அவருக்கு ஒரே குஷி. எப்படி சொல்றேன், நான் ஒரு ரிசர்ச் பண்ணி வச்சிருக்கேன், நீ சொன்ன பாண்டிய நாட்டு தஞ்சாவூர் தான் கரெக்டுங்கிறதுக்கு என்கிட்ட ஒரு சாட்சி இருக்கிற. என்னன்னா, எங்க மடத்து கல்வெட்டை சாசனத்துக்கு வருதுன்னு காமிச்சார். அதுல ஆச்சரியம் என்னன்னா, மடத்துல 63வது பீடாதிபதிகளா இருந்தவர். அவளோட நாமதேயம் ஸ்ரீ மகாதேவேந்திர சரஸ்வதி அப்படின்னு. அவர் காலத்துல இவர் இருந்த காலம் 1783.
அந்த 1783 சிவகங்க ராஜா விஜய ரகுநாத பெரிய உடையார்னு ராஜா இருந்தார். அவர் மடத்துக்கு ஒரு கிராமத்தை தானம் பண்ணியிருக்கார். அதுக்கு பேர் புலவச்சேரின்னு பேர். இந்த புலவச்சேரி எங்க இருக்குன்னு இந்த தஞ்சாவூருக்கு 1 கிலோமீட்டர்ல பக்கத்துல இருக்கு. இதை காமிச்சா அது 4 எல்லைகளே வருது. தஞ்சாவூர் எங்க இருக்குன்னு புலவச்சேரிக்கு வடக்க 1 கிலோமீட்டர்ல அப்படின்லாம் இருக்கு. அதனால நீ சொன்ன தஞ்சாவூர் இதுவாதான் இருப்பாங்க. அது பெரியவா சொல்றா, ஏன் சொல்றீங்கன்னா இது புலவச்சேரின்னு பேரா இருக்கு. நான் புலவர்கள் சேரியா தான் இருக்கணும். ஏன்னா அவனும் வானனும் புலவர்கள் ஆதரிச்சான். புலவச்சேரி அப்படின்னாலே புலவர்கள் சேரின்னா அங்க போய் இருந்த இடம்னு அர்த்தம், அவளுக்கு தானம் பண்ண இடம்னு அர்த்தம். அதனால நீ உன்னோட சொல்றதுக்கு இதுக்கும் லிங்க் ஆகுது. அதனால நீ சொன்னதுதான் ரைட்டு. ரொம்ப பிரமிச்சு போயிட்டு அதுக்கப்புறம் தான் ரொம்ப சொல்லுவா பெரியவா. அதுக்கப்புறம் அவருக்கு இந்த தலையில விழுந்துச்சுன்னு கூத்தாட்ட ஆரம்பிச்சுட்டு அவர் ஏதோ இது சமஸ்கிருதம் வெறும் பாப்பார சாமியார்னு நினைச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் தான் இது இப்படின்னு அவருக்கு ரொம்ப நடத்த மேல தெரியும் வந்தது. இப்படி எல்லாம் லிங்க் பண்ணுவா பெரியவா. இதை எதுக்கு சொல்றேன் அப்படின்னா இது அத்தனையும் வரப்போகுது இந்த பண்பாடுல நாடக கலையில. அடுத்தது ஸ்ரீ சுப்பிரமணியாய நமஸ்தே அப்படிங்கிறது ஒரு தீட்சதர் கீர்த்தனம். ஸ்ரீ சுப்பிரமணியாய நமஸ்தேங்கிறத எடுத்து அடையக்கூடிய ராமானுஜயக்கார்ட்ட ஒழிஞ்சு தள்ளியிருக்கான். இனிமே முத்துசுவாமி தீட்சர் மட்டும் அந்த சமயத்துல நேர பார்த்துருந்தார், பிரமிச்சு போயிருக்கார். இப்படி ஒரு பாட்டா நம்ம எழுதியிருக்கோம் அப்படி ஒண்ணு. அதே மாதிரி ஏன் பள்ளி கொண்டீரையா நடமாடி தெரிந்தவர் அப்படின்னு தூக்கக்காரனும் ஆட்டக்காரனும் பாட்டுக்காரர்கள் அருணாச்சல கவிராயும் இவரும் பண்ணினது, பாபநாசனத்தில் பண்ணினது. இதுக்கு 2த்துக்கும் அர்த்தம். அதே மாதிரி அடுத்தது சாந்திரோட அப்படிங்கிற இடத்துல ஒரு ரிஷியோட தியாகம் அப்படின்னு ஏரண்டகர் அப்படின்னு ஒரு ரிஷி அவர் பண்ணின தியாகம் என்ன அப்படிங்கிறது சொல்றார். அதே மாதிரி திருநெல்வேலி ஜில்லால கனடியன் கால்வாய்ன்னு இருக்கு. இன்னமும் நீர்ப்பாசனத்துக்கு அதுதான் பெரிய இந்த கனடியன் கால்வாய்ங்கிறது என்ன, எப்படி வந்தது அப்படிங்கிறதெல்லாம் இது ஒரு தபஸ்வியோட தியாகத்தினால வந்தது. அதேமாதிரி மதத்தை காத்த மாதர்ஷி அப்படின்னு நம்மளோட சனாதன மதத்தை இந்து மதத்தை காத்த ரொம்ப முக்கியமான லேடிஸ் 2 பேரா சொல்றா. அப்பர் சுவாமிகளோட அக்காவான திலகவதியாரையும் மங்கையர்கரசி பாண்டிய மன்னனோட கட்ட மகிழ்ச்சியான மங்கையர்கரசியும் எப்படி சமண மதத்திலேருந்து நமக்கு சனாதன தர்மத்தை காமிச்ச அவாரோட தியாகம் என்ன அப்படிங்கிறது சொல்றா. 7ஆவதா தெய்வ விஷயம் அப்படிங்கிறதுல தெய்வ சாட்சி கங்கா ஸ்நானம் காவேரி ஸ்நானம் அப்படி தீபாவளி என்ன, தீபாவளியோட பெருமை என்ன, அன்னைக்கு யாரெல்லாம் என்ன பண்ணினா அப்படிங்கிறதுலாம் அதில் வரப்போகுது. சதாசிவம் அப்படிங்கிறதுலாம் சொல்கிறார். 8ஆவது நமஸ்கார தத்துவம். அதில் நமோ நமஹ அப்படின்னு வரும். ரொம்ப ஆச்சரியமாக அதை பெரியவா ரொம்ப குறைப்படுகிறது. என்ன எனக்கு நமஸ்காரம் பண்ண முடியாத எடுத்தேன்னு குறையா இருக்குது. ஆரம்பமே அதான். காரணம் என்னென்ன, நான் அப்படி ஜெகத்குருன்னு சன்னியாசாசிரமத்தில் உட்காந்துருக்கேன். 90 வயசு கிழமை வந்தாலும் எங்காலும் விழறாங்க. எனக்கு கஷ்டமா இருக்கு. இப்படி நம்மளை போய் இப்படி நன்னா நான் கிடையாது வந்து விழ முடியாது. இப்படி போயிட்டுமே நம்ம ஆசிரமம் இருக்கிறதே நம்ம பீடம் இருக்கிறதே அதில் குறைபட்டுக்கிறான். இப்படி பீடாதிபதியா இருந்தாலும் சன்னியாசியா இருந்தால் கூட மற்ற வாழ்க்கெல்லாம் குரு ஒருத்தர் இருக்கிற அவருக்கான நமஸ்காரம் பண்ணாமல் இருக்கும். எனக்கு அது பாக்கியம் கூட கிடையாது. ஏன்னா இவர் வரத்துக்கு முன்னாலே குரு சித்தியாயிடுச்சு அப்படின்னு சொல்றான். எனக்கு கிடைக்காத பாக்கியம் உங்களுக்கெல்லாம் கிடைச்சிருக்கு. யாரை பார்த்தாலும் பெரியவாளை பார்த்தா முதல்ல நமஸ்காரம் உருக்கி எடுத்துருவார். அதுக்கப்புறம் ரோட்ல பார்க்கிறவாட காலில் விழுந்தா நமோ நமஹ அப்படின்னு டாபிக் அப்படி இருக்கும். கடைசியில ஹனுமான். அந்த ஹனுமான் ஒரு எப்பேற்பட்ட ஞானி, அவரோட பெருமை என்ன, அவரோட ஞானம் ஒரு யாரு, இதெல்லாம் சொல்லி இதை முடிக்கிறார். இதுல மொத்தம் 7629 பேஜ், 7629 பிளஸ் ராகநகரி எழுதின முகவரை 19 பக்கம். ஒரு புஸ்தகத்துக்கு ப்ரீஃபேஸ் முகவரை 19 பக்கம் எழுதினதே இதுக்காக இருக்கும். வேறு உலகத்தில் எந்த புஸ்தகத்துக்கும் இருக்காது. இப்படி மொத்தம் அதையும் சேர்த்தா
7648 பக்கம், 7648 பேஜஸ் ஒருத்தர் படிச்சுட்டாருன்னா அவளை மிஞ்ச ஒரு அர்த்தம் எங்கேயும். இது ஏன் இவ்வளவு டீட்டெயிலா சொல்றீங்கன்னா, அதோட பீச் என்ன, வேல்யூ என்ன, அதோட பெருமை என்னங்கிறது முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்புறம் தான் உள்ளே போகணும். தெரியுங்களா? இன்னமும் இருக்க மாம்பழத்துல ரகுராமன் அப்படின்னு ஒரு பையன், தெரியவா, மகாகாங்கிற இடத்துல இருந்தா ஏதோ ஒரு புஸ்தகம் ராத்திரி பேருக்கு இந்த புஸ்தகத்தை கொடுத்து அவனை படிக்க சொல்லுவது அப்படின்னா, இந்த ரகுராமன் கொடுத்தா அவனுக்கு சம்பந்தமே இல்லாத புஸ்தகம், எதுக்கு இவன்ட்டு கொடுத்து அவர் மண்டையை கிடையாது, இந்த புஸ்தகத்துக்கு நமக்கு என்ன சம்பந்தம், இதே நம்மகிட்ட படிக்க சொன்னாங்க. மறுநாள் கருத்தால கேட்டால் படிச்சுட்டியா புஸ்தகம், அதுக்குள்ள படிக்கிற விஷயமா இனிமேல் போய் படிக்கிற ஊர்ல அப்படின்னு. படிக்க ஆரம்பிச்சுட்டேன் என்ன படிச்ச சொல்லு அப்படின்னு. மறந்து போயிட்டு நம்ம படிக்கிறதுல என்ன பண்ணுவோம், படிச்சுட்டே இருக்கோம், மறந்துட்டே போயிட்டு தான் இருக்கும். அது முடிச்சு உடனே புஸ்தகத்தை கொண்டு வந்து எங்கேருந்து படிக்க ஆரம்பிச்சாங்க. அவர் உடனே ஆரம்பம் டைட்டில் முதல் பக்கத்துலேருந்து ஆரம்பிச்சாங்க. உடனே பெரிய சொன்னா, ஒரு புஸ்தகத்தை கொடுத்தா எப்படி படிக்கணும்னு முதல்ல தெரிஞ்சுக்கோ அப்படின்னு. இதை இன்னும் கன்செஷன்ல கூட கொடுக்கறதுக்கு திருநாவுக்கரசு ரெடியா இருக்கு. வீட்டுக்கு வீடு முதல்ல வாங்கி அதை வைங்கோ, வெளியில ரேக்கில் வைக்காதீங்கோ, பெரியவா படத்துக்கு பக்கத்துல பூஜையில வைங்கோ. இதெல்லாம் நித்தியம் சரஸ்வதி பூஜையா இருக்கு. அதுக்கப்புறம் அந்த வீட்டுல அஜ்ஞானங்கிறதே இருக்காது. அந்த குழந்தைகள்லாம் அப்படி புத்திசாலிகளா இருக்கும். அந்த வீடு வீக்ஷமா இருக்கும், லட்சுமிகரமா இருக்கும், மங்களகரமா இருக்கும். அது அவசியம் எல்லாரும் வாங்கி வச்சுக்கணும். உங்களுக்கு யாருக்கெல்லாம் எல்லாத்தையும் இருக்கும்னு நினைக்கிறேன், யாருக்கெல்லாம் இல்லையோ அவ நீங்க உங்களோட பேரு விலாசம் கொடுத்தேன்னா உங்க வீடு தேடியே புஸ்தகம் வராத ஏற்பட்டு நடக்கும். இங்க மூர்த்தி மாமாட்டியோ இல்லை கணேசன் சாட்டியோ யாருக்கையோ யாருக்கு வேணும் அவ பேரு அட்ரஸ் வேணுங்கிறத சொல்லிட்டா உங்க வீடு தேடி புஸ்தகம் அவசியம் வாங்கி வச்சுக்கோ. யாருக்கு ப்ரெசன்ட் பண்றதுனால வேண்டாத இந்த அருமாவணி இந்த விவகாரம் வாங்கி கொடுக்காது. தெய்வத்தின் பொருளை வாங்கி வருது உபயோகமா இருக்கு, ஜென்மத்துக்கும் உள்ள கிருதார்த்தமா இருக்கும். இதை வாங்கி அண்ணன் வைக்க முடியாது. அவள்கிட்ட இருக்கிற சாமானியை நம்ம திருப்பி கொண்டு கொடுத்து அவ வாங்கி கடையில் போடுறது அவசியம் அப்படி பண்ணுங்க. இது முக்கியம். இப்ப நாம விஷயத்துக்குள்ள போறோம். அதுக்கு முன்னால முகவுரை, இந்த முகவுரையில கணபதி அண்ணா இந்த கிரந்தத்தை பத்தி என்ன சொல்றார் அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமா இருக்கும். 19 பக்கம் தான் அப்படியே கண்ணில் செல்லம் வந்து குறுக்கிடுவது. கணபதி எழுத்து கேட்பார், தெய்வத்தின் குரல் இன்னும் பெயரிட்டிருக்கும், ஆனா இந்த வார்த்தையை சொன்னவர் தம்ம தெய்வமா வச்சுட்டா பேசியிருக்கார். முதல் கேள்வி, தெய்வத்தின் குரல் புஸ்தகத்துக்கு பேர் வச்சாச்சு, ஆனா இவர் குரல் கொடுத்தவர் நான் தான் தெய்வம், நான் சொன்னதெல்லாம் என்னோட குரல் தெய்வத்தின் குரல்னு சொன்னாரான். அந்த தெய்வமா சொல்லாதோட இல்லை, சாதாரண மனுஷனா கூட சொல்லிக்கிறது. அதான் சொல்லு, தன்னை தெய்வமா சொன்னாரா இல்லை, தானே தெய்வமாக பேசுவதாக கீதாச்சாரிய பகவானே என்ன சொல்றார், நான் அகமீஸ்வரம் அகமீஸ்வரன், நான் தான் ஈஸ்வரன் ஈஸ்வரன் நூல்வரை சொல்லிக்கிறேன், நான் அவனுக்கு உபதேசம் பண்ண வந்தேன் சொல்றீங்களா. அப்படி கீதையை சொன்ன பகவானும் தன்னை பகவான்னு டிக்ளேர் பண்ணிட்டேதான் உபதேசத்தை பண்ணினார். சரி, இவர் அப்படி சொல்லாதோட இல்லை, தெய்வ குமாரனாக பேசுவ, தேவதூதன் தெய்வகுமாரன் அப்படின்னு சொல்லிட்டு இயேசுநாதர் சொன்னார். நபிகள் நாயகம் என்ன சொன்னாங்க, இறைவனே உங்களுக்கு வேணுங்கிற விஷயத்தை என் மூலியமா இறக்குறார், அதனால இது என்னோட வார்த்தை இல்லை, ஈஸ்வரனோட வார்த்தை தான் என் வாயால் வருது அப்படின்னு. இன்னும் இது மாதிரிதான் பல எல்லா மதஸ்தாபர்களும் தாங்கள் சொன்னதெல்லாம் தர்மத்தை நாங்களாவே சொல்லலை, ஈஸ்வரனே எங்க மூலியமா வந்து வாயால எங்க வாயால சொல்றார் அப்படின்னு சொல்றார். அது மட்டுமா, ஞானசம்பந்தர் தேவாரத்துல சொல்றார், எனதுடைய தனதுரையாக அப்படிங்கிறது. இளம்பையை கோட்டூர் அப்படின்னு மெட்ராஸ் பக்கத்துல இருக்கு, அந்த ஊர் தேவாரத்தில் சொல்றார்,
எனதுரையே தனதுரையா எனதுரையே தனதுரையான்னு பதிகத்துக்கு வரைக்கும் அப்படியே சொல்ற. நான் ஒன்றும் பாடலை, அவனே அவனை படிக்கிறான் அப்படிங்கிற. என்னோட வார்த்தை இல்லை, அவனோட வார்த்தை அவனையே படிக்கிறது அப்படிங்கிற. ரொம்ப பூஜை பண்ணினான் தன்னோட சாப விமோச்சனத்துக்காக பரமேஸ்வரன். அதனால தமிழ்ல அரம்பைங்கிறது அப்புறம் இளம்பைன்னு ஆயிடுத்து. ரம்பை தமிழ்ல அரம்பையாகி அப்புறம் அது இளம்பையாயிடுத்து. அந்த ஊர்ல தேவாலயத்துல எப்படி சொல்ற, நம்மளோட என்ன சொல்றாங்க, தன்னைத்தான் பாடி அப்படிங்கிற. இவர் பாடின திருவாய்மொழியெல்லாம் என்னென்ன, பெருமாள் அவரையே அவர் பாடினாராம், தன்னைத்தான் பாடி அப்படிங்கிற. இதெல்லாம் விளங்கி சொல்ற. இப்படி மகான்கள்லாம் கூட தங்களோட வார்த்தையே ஈஸ்வரனோட வார்த்தை தான் அப்படின்னு சொல்றா. இப்படி இதே ரீதியில தான் பல அனுபூதி மான்களும் கூறுவது போல் இவர் எங்கேயான கோடியான காமிச்சிருக்காரான்னு. இந்த 7000 பேஜில் எங்கேயான ஒரு இடத்துலயான ஒரு கோடி காமிச்சிருக்காரான்னு. அதுதான் இல்லை, இல்லவே இல்லை. சரி, தம்மை தெய்வமா காட்டிக்கொள்ள வேண்டாம், தாம் தெய்வத்தின் பொருளை வெளியிடும் கருவியாக சொல்லவும் வேண்டாம், மகானான மேம்பட்ட ஒரு ஞானியா கூட காமிச்சுக்கல, ஒண்ணுமே வேண்டாம். இதெல்லாம் விட நம்மளை விட சாதாரண ஒரு மனுஷனா, நம்மளை போல தோஷங்கள் நிறைஞ்ச ஒத்தனாவே, வேஷங்கள் நிறைஞ்ச ஒத்தனாவே, நம்மள ஒத்தனாவே சொல்லின்றதுதான் பெரியவாரோட சிவம். பின்னால பார்க்க நம்மள மாதிரி மனுஷாளுக்கெல்லாம் நம்மள மாதிரி அப்படின்னு நம்மளோட சேர்ந்து கொண்டு வருவார். உங்களை மாதிரின்னு சொல்ல வேண்டியதுன்னு சொல்ல மாட்டேன். நம்மள மாதிரி நம்மள மாதிரி நம்மள மாதிரி தாரதேசம் உள்ள வாழ்க்கை, ஆசாபாசம் உள்ள வாழ்க்கை அப்படின்னு நம்மள்ட ஒருத்தரா சேர்ந்து வர்ணிக்கிறத பார்த்தாதான் ஆச்சரியமா இருக்கும். ஆனால் இதை விட பெரிய வேஷம் இல்லை. இது கணபதி வேஷம். நம்மள மாதிரியே ஒரு வேஷம் போட்டுருந்தாலும் இதை விட பெரிய வேஷம் இல்லை. லௌகீக வேண்டுதல்லேருந்து பரம ஞானம் வரைக்கும் சகல விதமான அனுகிரகத்தையும் கோடிக்கணக்கான ஜனங்களுக்கு பண்ணி இருக்கிற ஒரு நடமான தெய்வம் தான் தன்னை எப்படி சொல்லிட்டு தாமாயில நம்மள ஒருத்தரா கொண்டாடு, நம்மள மாதிரி மனுஷாடு. அதனால பக்தர்களும் பரமாத்மாவை தான் அறிஞ்சிருக்கு. ஆனால் இங்கே இந்த நூல்ல பரமாத்மாவின் அற்புத அனுகிரகம் தெரியவில்லை, வாக்குதான் தெரியுது. அவர் நம்மள ஒத்தராவே காமிச்சுன்னு சொன்னத்தினாலே இது தெய்வத்தின் உள்ளார். என்னைக்கு தெய்வம் என்ன நம்ம தெய்வம்னு டிக்ளேர் பண்ணிக்க வரணும், அது இல்லைன்னா மறைச்சிடும். ஏன் அப்படி பண்ணிட்டாரு? இது ஒரு தோஷம் தானே, அதாவது உண்மையை மறைச்சாலே ஒரு தோஷம் தானே. இவர் ஒரு ஈஸ்வரனா இருந்தது தன்னை மனுஷனா சொல்லின்றதே ஒரு பாவம் தானே, பொய் தானே. கணபதி சொல்லு, இதை விட பெரிய ஃப்ராடு கிடையாது. இப்ப அவருக்கு அந்த தோஷம் வராத அப்படின்னு வரும்போது ஏன் அவர் அப்படி பண்ண முதல்ல தன்னை மறைச்சுட்டாங்க? காரணம் ரொம்ப அழகா இருக்கு. அவர் சொல்ற, நமக்குன்னு தனி கருத்து கொள்கையெல்லாம் இருக்கு. அவளுக்குன்னு சார் இதான் சார் என்னோட பாலிசி, இதான் சார் என்னோட பிரின்சிபல் அப்படின்னு எதுக்கு இருந்தாலும் உடனே ஆரம்பிச்சிடுறோம். அதுதான் நம்மளோட தனி மனுஷனோட தனி மனசோட லட்சணம். மனுஷ மனசோட லட்சணமே என்னென்ன, நான் 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 ஒன்று, அதுக்குன்னு ஒரு பாவம், அதுக்குன்னு ஒரு கொள்கை, அதுக்குன்னு ஒரு தத்துவம் இப்படின்னா வச்சுக்கிறோம் இல்லையா. இந்த தனித்தன்மை அவளுக்குன்னு ஒரு இண்டிவிஜுவாலிட்டி, அது என்னன்னா நம்மளோட இண்டிவிஜுவாலிட்டி அப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுனால எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னே முயல்றோம். இதுதான் மனுஷனோட லட்சணம். ஆனால் என்னென்ன, இதுதான் அவலட்சணம். இது லட்சணம் நினைச்சுருக்கோம், இதுதான் அவலட்சணம். காரணம் என்னென்ன, அந்த ஈகோன்னு ஒன்று இருக்கிறதுனாலதான் இந்த நான் தனித்தன்மையை எதிர்பார்க்கிறது. அந்த ஈகோ கேட்டுனா தனித்தன்மையாக குருத்தன்மை வந்துடும். அதனால இந்த 900 பக்கங்களையும் நீங்க, அதாவது மீதி 7000 சென்ற பக்கத்தையும் சொல்ற ஒரு தனி கொள்கை நீங்கள் படிச்சு பாருங்க. இதுல எந்த ஒரு எங்கேயும் இது பேசியவருக்கென்று ஒரு தனி கொள்கை, சித்தாந்தம், அபிப்பிராயம் இருப்பதாக தோன்றுகிறதா? கிடையவே கிடையாது. எப்பேற்பட்ட சமபாவம், நடுநிலை. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. பின்னால இவரோட கருத்துக்கு எதிர்கருத்து உள்ளவாளுக்கெல்லாம் கூட அவா சொல்லவே வேண்டாம், இவரே முதல்ல அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணிடுவார். அவளுக்கு அப்படி சொல்லலாம், அப்படி தோணலாம், அதுக்கு சொல்றேன் அப்படின்னு உடனே இவரே தோணாதவரே தோண வச்சுருவாரு.
ஆதிசங்கரோட பெருமையே தான். வேதாந்தம் படிச்ச வாழ்க்கைலாம் தெரியும். சங்கரோட சித்தாந்தத்துல பெரிய பெருமை என்னன்னா, அவர் அத்வைதத்தை வெறுமனை ஸ்தாபிதம் பண்ணார். அப்படி நாளுக்கும் ஆணி அடிச்சு அரைஞ்சு ஸ்தாபிதம் பண்ணியிருக்காரு. அந்த பூர்வபக்ஷம் சொல்லி சித்தாந்தம் சொல்ற அழகே தனி. பூர்வபக்ஷம்னா அப்போசிஷன் ரைஸ் பண்ண வேண்டியதை நம்மளே சொல்லி அதை ஜஸ்டிஃபை பண்ணி சொல்ல வேண்டியது. நான் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா நீங்க உங்க கேட்கலாம், இதுதான் அதனால அப்படின்னு. அதே கொள்கைதான் பெரியவா இருக்கு. பெரியவா எதையும் நான் சொல்றேன் நீங்க எல்லாரும் ஏற்றுக்கணும், இதுதான் கரெக்ட் அப்படின்னு வரமாட்டார். இது அவரோட தனித்தன்மை. காரணம் என்னன்னா, இப்படி ஒரு நடுநிலைமை தர்மஸ்வரூபம். ஏதோ நம்ம சொன்னதை எல்லாரும் ஏற்றுட்டே அவனே எல்லாரும் கன்வெர்ட் பண்ணணுங்கிறதே கிடையாது. பெரியவாழ்கிட்ட மற்ற மதஸ்தர்கள்லாம் சொல்ற வழக்கம் உண்டு. ரொம்ப ஒரு இஸ்லாமியத்துல ஈடுபாடு உள்ளவர், ஆனா பெரியவாழ்கிட்ட ரொம்ப பக்தி போயிருந்தவர். அவர் சொன்னது பெரியவாழ்கிட்ட ஏன் அவ்வளவு, அதாவது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நமக்கெல்லாம் கூட பெரியவாழ்கிட்ட அவ்வளவு இன்டிமெசி இருக்காது, அவளுக்கு அவ்வளவு இன்டிமெசி இருக்கும், அவ்வளவு அந்யோன்யமா இருப்பாங்க. எதனால முடிச்சது அப்படின்னு அவர் சொல்லுவார். காரணம் என்ன, அவ ஒரு நாளும் அவள்கிட்ட கேரண்டி தைரியமா போனா இவர் நம்மளை மாத்தி விடுவாருன்னு பயப்படாத இருக்காரு. எங்க இவர் காஞ்சிபுரத்தில் போனா பெரியவாழ்கிட்ட போனா நம்மளையும் மாத்தி விடுவோம்னு பயமில்லாத போற ஒரே இடம் பெரியவாழ்மா அப்படின்னு. காரணம் என்னன்னா, அவ்வளவு ஒரு தர்மம், நியாயம், நடுநிலை, நிர்ணயம். ஒருத்தர் வந்து சொன்னார், மடத்துல மேனேஜர், அது ரொம்ப கஷ்டமா இருந்தது. பெரியவாழ்கிட்ட என்னென்ன, முதல்ல ஞானிகளோட லட்சணம் என்னென்ன, கடிகாரம் இல்லாது. நொச்சூர்னா சொல்லத்தே சொல்லுவார், ஞானிகளுக்கு டைம் கிடையாது. முதல்ல கடிகாரமே வாழ்க்கை இல்லாத ஒரு விஷயம். ஏன் இது ஞானியோட முதல் லட்சணம். இந்த அப்பப்போ டயத்தை பார்த்துட்டு கவலைப்படுறோம் மனுஷனாதான், அஞ்ஞானியா இருந்தாதான். ஞானிக்கு நிர்விச்சாரமா இருக்கிறவனுக்கு ராத்திரியா இருந்தாங்க, பகலா இருந்தாங்க, மழையா இருந்தாங்க, வெயிலா இருந்தாங்க, உள்ள இருந்தாங்க, வெளியில இருந்தாங்க, சமையல் ஆனா என்ன, ஆடல் என்ன, உப்பு கூட இருந்தா என்ன, குறைச்சு ஒரு வேலையும் கிடையாது. அவளுக்கு என்ன தோன்றது, எப்ப நடக்கணும்னு ஈஸ்வர சங்கல்பம் அதுபடியே போட்டு இருப்பான். அதாவது பிரவாகத்துல போற ஒரு கட்டையை தூக்கி போட்டு அது என்ன பண்ணுங்க ட்ரை பண்ணுமா, எது நீச்சல் போடாது, அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். அது மாதிரிதான் ஞானிகளும் இந்த பிரபாகத்தில் இருப்பான். இப்படிதான் பெரியவா ஒரு தனி ஞானியாவது அப்படி இருந்தாங்கன்னா ஒருத்தருக்கும் ஒரு கஷ்டமும் இல்லை. அவர் பாட்டுக்கு ஒரு மரத்தடியில பண்ண சன்னியாசியா இருந்தா இவர் குளிச்சா என்ன, சாப்பிட்டா என்ன, பூஜை பண்ணா என்ன, தூங்கினா என்ன, ஒரு நஷ்டமும் இல்லை. ஆனா இவர் இருந்ததும் பெரிய ஒரு மடத்து நிர்வாகத்துல மடாதிபதியா பொறுப்பார். அப்படி இருந்த பெரியவா எவ்வளவு ஜாகிரதையா இருக்கணும், எத்தனை பேருக்கு பதில் சொல்லணும், எவ்வளவு கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணிக்கணும். ஆனா எப்படி அதை ஹேண்டில் பண்ணாங்க, படு அலட்சியமா ஹேண்டில் பண்ணா. இன்னைக்கு 9 மணிக்கு பூஜை, நாளைக்கு 3 மணிக்கு பூஜை. இன்னைக்கு இந்த ஊர்ல இருப்பா, ஒரே வசதியா இருக்கு, இந்த ஊர்ல இருக்கு, ஒரு நாள் இருப்பா. அடுத்தது போனா தண்ணி கூட கிடைக்காது, அந்த ஊர்ல 1 மாசம் இருப்பாரு. படுத்து இருக்குப்பா, படுத்தலாம். இப்ப என்ன பண்ண போறாரு, அப்ப என்ன பண்ண போறாரு, எல்லாரும் படுத்து தூங்கிட்டே இருப்பா. 3 மணிக்கு தண்டத்தை தூக்கின்னு கிளம்பிடுவார். ஒரு தீபாவளிக்கு மகாபாவுக்கு முன்னால ஒரு இடத்துல இருந்தா, தீபாவளிக்கு மறுநாள் அந்த கிராமத்துக்கு போச்சு. ஒண்ணு தங்கறதுக்கு கூட ஒரு சரியா இடம் இல்லை, ஒரு மரத்தடியில உட்கார்ந்து இருக்கு. மறுநாள் பொழுது முடிஞ்சா தீபாவளிக்கு என்ன பண்ணா எல்லாரும் சில பேர்லாம் போய் பெரியவாளை தரிசனம் பண்ணிட்டு, அதுல வைத்தியநாதையர் அப்படின்னு ஒருத்தர் மடத்துல ரொம்ப முன்னால கைகறி பண்ணிங்க. அவர் என்ன பண்ண, இந்த கூட போறவாட சாப்பாட்டுக்கு ரொம்ப துண்டாடுறா அப்படின்ட்டு ஒரு பிரஸ்டீஜ் 12 லிட்டர் குக்கரை வாங்கிட்டு போயிருந்தார். பெரியவாழ்கிட்ட கைதி என்ன பண்ற, ஸ்ரீகண்டன் அப்படி சொன்னார், சோத்துக்கு திண்டாரு நீங்க பானையை கட்டி வச்சுருந்து, இந்த குக்கர்ல ஆச்சுன்னு ஒரு பொங்கலையோ சோத்தையோ வடியில ஒரு தையல் ஆட்டு பண்ணி அவருக்கு ஏற்றாப்புல ஒருத்தர் வாயில் போட்டு ஓடலாம். ஏன்னா இது சமைக்க விட மாட்டா, கை கொடுக்க மாட்டா, ஒண்ணும் பண்ண மாட்டா. வாங்கி கொண்டு கொடுத்தார். ஸ்ரீகண்டனுக்கு ரொம்ப பெருமை. நாளைக்கு நல்ல நாள் தீபாவளி அன்னைக்கு இந்த குக்கர்ல பண்ணி எல்லாருமே வயதா போட்டு சாப்பிடலாம்னு ராத்திரி வாங்கி வச்சுட்டு படுத்துட்டு இருக்கா. வடிகாலத்தால 3 மணிக்கு பெரியவா ஏந்துண்டா, எண்ணெய் தேய்ச்சி ஸ்நானம் பண்ணா. மேட்டூர் சுவாமி எண்ணெய் இப்போ இருக்க பூர்வாசித்தம் ராஜகோபால் பெரியவா ஏந்திருக்கிறதுக்கு முன்னாலேயே அவர் ஏந்து விடுவார். உடனே அவரும் ஸ்நானம் பண்ணியாச்சு. பெரியவா ஸ்நானம் பண்ணியிருக்கா, அவர் மேட்டூர் சுவாமி ஸ்நானம் பண்ணிட்டு தண்டத்தை தூக்கிட்டா கிளம்பிட்டார்.
கிடு 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 கிடுன்னு நட வருது. இவரான கத்துற எல்லாரும் அவள் எழுந்து போகணும் பெரியவா எழுதுனா எங்கேயோ போறான்னு தெரியல கிளம்பிட்டா அப்படின்னு எல்லாரும் விழுந்தடிச்சு போனா 7-8 கிலோமீட்டர் தாண்டி எங்கேயோ போய் அடுத்த ஒரு மரத்தடி அங்க போய் உட்காந்துட்டா காத்தால 9 மணிக்கு. இந்த ஸ்ரீகண்டனுக்கு கோபமான கோபம். இந்த கோபத்தை யாருக்கு காமிக்கிறது? பெரியவாட்டை காமிக்க முடியும். என்ன பண்ண வைத்தாட்ட காமிச்ச தர்தர பையன் குக்கர் வாங்கிட்டு வந்தபோது சோத்துக்கு உள்ள சோத்துக்கும் மண்ணை விழுந்து பானையில புண்ணியான ஒழுங்காக நின்னும் என் குக்கர் வந்து கொடுத்த வேலை சோழே இல்லாத தூக்கி நம்ப மாட்டேன் புது குக்கரை தூக்கி விட்டு அடிச்சார். அந்த 2 பீஸாக எடுத்து அப்பொழுது கோபம். என்ன பண்றது? வேற வழி இல்லை. பெரியவாழ்கிட்ட போனா மரத்தடியில உட்கார்ந்து இருக்கா. உட்கார்ந்து கேட்கிற சாப்பிட்ட பொழுது அவர் கத்துவர். இங்க எந்த மாமனார் வச்சு தலைவி உட்கார்ந்து இந்த ஊர்ல கூப்பிடுறாங்க. அங்கேயே இருந்தா என்ன, இந்த மரத்தடியா இருந்தா அந்த மரத்தடியா இருந்தா என்ன, இப்படி எல்லாம் கொட்டுவார். இந்த காரணம் என்னென்ன அதுதான் ஞானிகள். நம்மள எப்பறம் எப்படி சௌக்கியமா அங்கங்க உட்காந்து சாப்பிட்டு வேலை வேலைக்கு சாப்பிட்டு தூங்கிட்டு எழுந்துன்னா அதுக்கப்புறம் என்னைக்கு ஞானம் வரும்? அதனால ஒரு டைம் முதல்ல காலத்தை கடந்தார். காலாதீத விக்கியாதம் சொல்லி அவர்கிட்ட டைம் கிடையாது, காலம் கிடையாது, இடம் பொருள் தேசம் கிடையாது. அதனால அவளுக்கு சித்தம் போக்கு சிவம் போக்குன்னு என்ன தோன்றதோ என்ன பண்ணோம் பண்ணோம் அவ்வளவுதான். அதுக்கேற்றாப்புல நம்ம எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இப்படி வர நிர்வாகம்னுக்கா மேனேஜருக்கு ரொம்ப தாங்கல. ஒரு நாளைக்கு என்ன பண்ண பெரியவாடி சொன்ன இன்னொரு மடத்தை பற்றி அவருக்கும் வேண்டாத வேலைதான். இந்த பெரியவாசி இந்த காலகட்டத்தில் பூஜை பண்ணணும், சாப்பிடணும், படுத்துக்கணும்னா ஏதோ சந்தேகம் கேட்டுப்பார். இவர் என்ன பண்ண நம்ம இப்படி கொஞ்சம் திருத்திட்டா தேவையில்ல. அந்த மடத்தெல்லாம் அப்படி நான் தாண்டி இத்தனை மணிக்கு பூஜை, இத்தனை மணிக்கு தீர்த்தம், இத்தனை மணிக்கு சாப்பாடு இருக்கு அப்படிங்க. அப்படியா? ஆமா அப்படி. அப்ப எல்லாரையும் அங்கேயே போக சொல்லுங்க. யாரும் இங்க வர சொல்ற? இங்கதான் ஒழுங்கா தீர்த்தம் கிடையாது, வேலைக்கு சோறு கிடையாது, அவங்க போறது எல்லாரும். அது கோவம் இருக்கு. இப்படி சொன்னா என்ன பண்றது அப்படிங்க? அப்படிதான் சொல்லுவேன். தெரியல சொல்ற நீ என்ன பண்ணுங்கிற காலத்தால 6 மணிக்கு சுவாமி விளையாண்டு இருப்பார், 9 மணிக்கு பூஜை, 12 மணிக்கு தீர்த்தம், 1 மணிக்கு சாப்பாடு, டைம் டேபிள் போட சொல்றீங்க அப்படின்னு. இல்லை அப்படி இருந்தா வரவா போறவங்க சொல்லுவாங்க. உடனே பெரிய நாங்கள் என்ன ஹோட்டலா நினைக்கிறேன், இது மழை இல்லை 1 மணிக்கு வந்தா நானே இளவலோன்னு ஓடி எடுத்துட்டேன். பெரிய சொன்னா இது பார்த்தா உடனே கோவம் சொன்ன இவரு நான் இப்படிதான் இருப்பேன், இதுக்கு மிஞ்சி இங்க வரமோ போகும். இன்னும் எல்லாருக்கும் 12 மணிக்கு தீர்த்தம், 1 மணிக்கு மட்டும் தொழிலாசா இங்கேயான வீட்டில் தான் வரவா 12 மணிக்கு சாப்பிட்றா, 1 மணிக்கு தூங்குறா, எல்லாம் பண்றா. இங்கேயான வந்து பசின்னா என்னன்னு கிடக்கட்டு நேசிக்க பட்டினி. இதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு தான் கவனமும் பண்றேன் அப்படின்னு. கவனமும் பண்ணுவேன், இப்படிதான் பண்ணுவேன், இதுக்கு மிஞ்சி இங்க வரவா போகும், இல்லைன்னா போடா சொல்லலாம். நாம என்ன சொல்றோம்னா அடுத்த வாசம் தான் நம்ம உடனே ஷெட்யூலை மாற்றிக்கணும். ஏன்னா எங்க கலெக்ஷன் போயிடணும். பெரியவாட்ட அதை நிர்மிச்சோம். காரணம் தன்னோட தபஸ்துல ஞானம் அப்பேற்பட்ட ஞானம் ஒத்தருக்காகவும் எதையும் அவன் திருப்பூட விட்டு கொடுத்தது கிடையாது, மாறினது கிடையாது. இதோட வழக்கு புரிவாதான்னு நினைச்சுக்க வேண்டாம். அவ பண்ணினது நியாயம்ங்கிறதுனால அப்படியே இருந்தார். அதுதானே விஷயம். அப்படி ஒரு நடுநிலை. அப்படி பார்த்தாக்க எதை சொல்ல வேணுமோ நிலைநாட்டி விட வேண்டும். தனி மனித முனைப்பே இல்லாமல் எதை சொன்னாலும் அதற்கு இருக்கக்கூடிய ஆட்சேபங்களையும் தயங்காமல் ஆய்ந்து அலசி அலசி பார்த்து புட்டு புட்டு விளக்கும் தெளிவினை என்ன என்பது. இவர் ஒரு மத தலைவராகவும் அவர் அந்த நேர்மைக்கு உதாரணம் காண்கிறார். இவர் ஒரு பெரிய மடாதிபதி, ஒரு பெரிய அத்வைத சித்தாந்த மத தலைவர், இந்து மத தலைவர். ஆனால் இவர் என்ன சொல்றார்? ஒரு மத தலைவராயினும் மதஸ்தாபர்களை விட மகாகவியின் நோக்கும் வாக்குமே சத்தியத்தை உள்ளபடி சொல்லும் அப்படி இதிலே வருது. பக்கம் 423 வரப்போகுது. ஒரு சமுதாயத்தில் எது சத்தியம், யாரு சொல்றத நம்பலாம், அவ சத்தியத்தை சொல்லுவான்னா பெரியவா சொல்றார். மத தலைவர் சொல்றத கூட நம்பக்கூடாது, கவிகள் சொல்றதை தான் நம்பணும். ஏன்னா கவிக்கு தான் உள்ளதை உள்ளபடியே பண்ணி பார்ப்பார். கவின்னா இந்த காலத்து கவி இல்லை,
காளிதாசன் மாதிரி நியாயமான அனுகிரகத்தினால இந்த கவிகள் அவளுக்கு மறைக்கவே தெரியாது, மொழி மறைக்கவே தெரியாது, சத்தியத்தை சத்தியமாகவே சொல்லுவார். அதனால அப்படின்னா இதை சொல்ற வழியான ஒரு மத தலைவர் அப்படின்னா என்ன, நான் சொல்றத கூட நம்ம இவங்களும் அர்த்தம் யாராலையும் சொல்ல முடியுமா, பெரியவாளால் மட்டும் சொல்லணும். இப்படி எல்லாம் சொல்லுவார். காரணம் என்னன்னா இந்த சத்தியம் ஒன்னே குறிக்கோளாக வச்சுங்கிறதுனால, அந்த சத்தியத்தை ஸ்தாபிதம் பண்ணணுங்கிறதுனால இந்த தனி மனித அபிப்பிராயங்கிறத தொலைச்சிட்டு தனி மனிதத்துவமே அங்கே தனிங்கிறதே ஒன்று இல்லாததுனால அப்படி அவளால் எளிமையா பேச முடிஞ்சது, சத்தியத்தை சத்தியமா பேச முடிஞ்சது. பொய் அவளால் பேச முடியல அப்படின்னா இதுதான் ரொம்ப முக்கியம். இது தெய்வத்தின் பொருள் அப்படின்னா இதுக்கு பெயர் காரணத்துக்கு இத்தனை சாட்சி சொல்றது. அதே மாதிரி அவர் இந்த 40 வருஷத்துல பேசினதுன்னு தான் இதை சேர்த்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. இதுல இல்லாத ஒரு விஷயம் என்னன்னா, எல்லாத்தையும் கூடுமானம்ட்டு அப்படியே தான் கொடுத்துருக்காரு. ஆனா இதுல இல்லாத விஷயம் என்னன்னா, பெரியவா நேர பேசத்தே இருக்கிற அந்த பாவம், அதை எப்படி வருத்தப்படுறது, இதை நான் எப்படி ஒழுக்கில கொண்டு வருவேங்க. பெரியவா அந்த சொல்றதே பிள்ளையார பெரிய அப்படிங்கிறது புஸ்தகத்துல பெரியதான் போடலாம், பெரிய அப்படின்னு காமிக்கிறதே மகாகணபதியோட விஸ்வாகாரத்தையும் கொண்டு வந்துருவாங்க. அஸ்வரர் கோவர்தனகிரிய சுவாமி தூக்கினர் அப்படின்னா, கோவர்தனகிரி அப்படிங்கிறதே இந்த கோவர்தனங்கிறதே மலையா இருக்கும், தூக்கினார்ங்கிறத நம்ம எடசா விஷ்ணுல தூக்கினதை காமிச்சிடும். இப்படி அதுக்கும் இதுக்கும் ஒரு வாரத்துக்கு அடுத்த வாரத்துக்கு அதுக்கு நேர் ஆப்போசிட்டா கான்ட்ரடிக்ஷனை கொண்டு வரதுங்கிறது பெரிய ரொம்ப இருக்கும். இன்னமும் உபன்யாசம் தான் சிலதெல்லாம் நேர அவளோட வார்த்தையிலேயே டேப்ல இருக்கு, கேட்டு பார்த்தேன்னு தெரியும். பெரிய டிராமட்டிஸ்ட் ஒரு விஷயத்தை சொல்ல ஆரம்பிச்சோன்னா அப்படி ஒரு த்ரில்லா கொண்டு வந்து சொல்றதுலேயும் பழகும், அப்படி ஒரு அழகா இருக்கும். இதை என்னால புஸ்தகத்துல கொண்டு வர முடியலையேன்னு கணபதி வருத்தப்படுது. இதை யாரால கொண்டு வர முடியும், அதை எதுக்கு? அப்போ அவரே சொல்ற, இது முடியலன்னு சொல்லிட்டு ஏன் இதை எழுதினேங்கிற, இதைதான் பண்ணலன்னு தெரிஞ்சுக்கொள்ளி அதை ஏன் சொன்னேன் அப்படின்னா, எதுக்காக சொல்றேன்னா, நீங்க படிக்கிறதே வெறுமன மெக்கானிக்கலா படிக்கக்கூடாது, அதை முள்ள அப்படி படிச்சு பெரியவா நேர சொன்னா எப்படி இருக்கும், நீங்க மனப்பூர்வமா மானசீகமா இதை விட்டு ரோட்டி வேணுங்கிறதுக்காக நான் சொல்றேன். காரணமா படிச்சுமே அப்படி அனுபவிக்கணும், அக்ஷராட்சமா அனுபவிச்சு வச்சா அது ரொம்ப ஆனந்தமா இருக்கும் அப்படின்லாம் சொல்ற. இன்னொன்னு சொல்ற, இது இத்தனையும் எதுக்காக அந்த தெய்வத்தின் அப்படின்னா, வெறுமனை படிச்சுட்டு அவருக்கு சர்டிபிகேட் கொடுக்கறதுக்காக, ரொம்ப நல்ல உபன்யாசம் ரொம்ப நல்லா சொல்லியிருக்கா, அதை போல புஸ்தகம் கிடையாது சார், இதுக்காக இல்லை, வாழ்க்கையில அப்ளை பண்ண அனுபவத்துக்கு கொண்டு வரும், அதுதான் முக்கியம். இந்த தெய்வத்தின் பொருளை படிச்சு நாம படிச்சிருக்கோம், அது உள்ள இறங்கியிருக்கு, அவர் அனுபவம் இருக்குன்னா என்னென்ன, அதை அப்படியே லைஃப்ல நமக்கு கன்வெர்ட் பண்ணி கற்றுக்கணும், முயற்சி பண்ணணும். ரொம்ப கஷ்டம்தான், இந்த காலகட்டத்துல கஷ்டம்தான். ஆனால் அவரை நினைச்சோம்னா, அவரோட அனுகிரகத்தை பிரார்த்தனை பண்ணினோம்னா படி சொல்லலாம். இன்னைக்கு உதாரணம் சொன்னேன் அப்படின்னு சொன்னேன். கடலூர்ல இருக்கா டாக்டர் தம்பதிகள், டாக்டர் வாசுதேவன் ஜெயலட்சுமி அப்படின்னு ரெண்டு பேரும் ப்ரொஃபஷன் பை டாக்டர்ஸ். அவர் வாசுதேவன் அனஸ்தசிஸ்ட், அந்த அம்மா கைனகாலஜிஸ்ட், அவர் ஒரு நர்சிங் ஹோம் வச்சிருக்கா. இப்படி ரெண்டு பேரும் டாக்டர். ஆனால் அவர் வீட்டை போய் பார்த்தீங்கன்னா ரிஷிகளோட வீடு வந்து இருக்கும், நித்யாக்னிஹோத்திரம் பண்ணிட்டு இருக்கார். அவர் டாக்டர்னா நீங்க நினைக்கிறாப்புல இருக்க மாட்டார், கட்டு குடுமையும் கச்சமும். இப்போ அந்த அம்மா டாக்டர்னா வீட்டில் இருக்கிறதையெல்லாம் போதிக்கணும் தான். ஒரு கைனகாலஜிஸ்டா இருந்தா அது நர்சிங் வச்சிருந்தா எப்படி இருக்கும்னு எந்த டைத்துல வேணா காலையில் ஓடுறாப்புல இருக்கும். உடனே அந்த சமயத்துக்கு மட்டும் வேஷத்தை மாத்திட்டு ஸ்கூல் இடத்துல போயிட்டு உடனே வந்து திருப்பி ஸ்நானம் பண்ணி போதை வேண்டி வீட்டில் சமயக்கார வச்சுக்கல, ஸ்வயம்பாகம் தானே பண்ணி சாப்பிட்றா. பார்த்தேன்னா அக்னிஹோத்திரம் 3 அக்னி பிளஸ் அவகாசம் 4 அக்னி. காத்தால 4 மணிக்கு இருந்தா ராத்திரி 12 மணி வரைக்கும் சக்கரமா உழைக்கிறா. ப்ரொஃபஷன்லையும் கொடிகட்டி பிறக்கிறா, இந்த வாழ்க்கையிலையும் கொடிகட்டி பிறக்கிறா. முதல்ல சொன்னேன், ஸ்ரீராம சர்மான்னு ஒரு
வித்வான் இந்த பெரியவாளுடைய தியான ஸ்ரவணிக்கர் இந்த டாக்டர் தம்பிகளோட பிள்ளைதான். அவளுக்கு ஒரே பிள்ளை, +2 கோல்டு மெடலிஸ்ட். அவள் குடும்பமே டாக்டருக்கு தான் படிக்க வைக்கணும்னு ஒத்த காலில் நின்றான். அவன் மாட்டேன்னு சொல்லி அந்த பையனும் ஒத்த காலில் நின்று, அதுக்கப்புறம் +2க்கு அப்புறம் மெட்ராஸில் வந்து வேதத்தை பூர்ணமாக தியானம் பண்ணி 3 சாஸ்திரம் வாசிச்சு இப்போ நெருவில் தெய்வத்தின் பொருளையும் கேட்டு நம்ம கேட்கறதுக்கு கொடுப்பனே இல்லைன்னா நம்மளை விட தொடர்புசாலி வேலை இல்லை. அதைத்தான் சொல்ல. அதனால வெறுமனை படித்தால் மட்டும் போறாது. இது படித்து மகிழ வேண்டிய நூல் மட்டும் இல்லை, நடத்தி காட்ட வேண்டிய விஷயம் இதில் ஏராளமாக அப்படிங்கிறது. இப்படி இந்த நூலோட பெருமையை பலவிதத்தில் சொல்லி இதை நாம் வெறுமனை படித்தா போராது, நமது வாழ்க்கைக்கு ஒரு உபயோகம் உள்ளதாக ஆக்கிண்டு இந்த தெய்வத்தின் குரல் அதை கட்டிட்டு வேண்டும். அந்த தெய்வத்தின் குரலுக்கு ஒரு அர்த்தம் வரணும்னா நம்ம கையில தான் இருக்கு. நம்ம அனுஷ்டிச்சாதான் அதுக்கு அவருக்கு செய்கிற அஞ்சலியாகும் அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ கிரந்தத்துக்குள்ள போவோம். இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது முதல் சாப்டரான மங்களாரம்பம். அதில் விநாயகரை பற்றி சொல்கிறாங்க. இன்னைக்கு ஆரம்பித்ததே மகாசங்கடஹர சதுர்த்தியில் ரொம்ப பொருத்தமாக ஆரம்பிச்சது. இது எல்லாமே ஈஸ்வர சங்கல்பம் தான். இது 2-3 மாசமா ஆரம்பிக்கணும்னு நினைச்சு இன்னைக்கே ஆரம்பிக்குமா, நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜில் இருந்து இன்னைக்கு குரு கிருபையினால ஆரம்பமும் ஆயிடும். அதுக்கு காரணமாக மகாகணபதிக்கு நாம பிரார்த்தனை பண்ணி இந்த நிகழ்ச்சியில விநாயகரை பற்றி பார்க்கிறோம். தமிழ்நாட்டோட தனி சிறப்பு என்னன்னா, எங்க பார்த்தாலும் பிள்ளையார் கோவில். அதாவது முருகன்னா தமிழ் கடவுள், பிள்ளையார் வேற ஏதோ தேசத்து கடவுளோடு சொல்ல வழக்காக முதலே ஆரம்பிக்கிறார். தமிழ்நாட்டோட சிறப்பு, நமது பாரத தேசம் முழுக்கவே பிள்ளையாருக்கு தனி பெருமை தான். அதுலேயும் குறிப்பா தமிழ்நாட்டில் என்னென்ன எங்க பார்த்தாலும் பிள்ளையார். தமிழ்நாட்டில் பிள்ளையாருக்கு கோயில் இருக்கிறாப்புல வேற எங்கேயுமே இருக்காது. இவருக்கு கோவில்னு என்று பெயர் வைத்து விமானம் கோயில் போட்டு கட்டணம் எழுப்பணும் என்பது கூட இல்லாம ஒரு அரச மரத்தடியில வானம் பார்க்க அமர்ந்திருக்கும் சுவாமி நமது பிள்ளையார். அவருக்கு ஒரு அரச மரம் தான் அங்க உட்காந்துள்ளார். தெருவுக்கு தெரு ஒரு பிள்ளையார் கோவில், நதிக்கரையில எல்லாம் பிள்ளையார், மரத்தடியிலெல்லாம் பிள்ளையார். இப்படி இந்த தமிழ் தேசம் முழுக்க வேற எந்த சுவாமிக்கு இல்லாத அளவுக்கு இடம் கொண்டு அருள் பாலித்து வரும் அவரை பிள்ளையார் என்றே அன்போடு சொல்றதும் தமிழ்நாட்டில் மட்டுமே வழக்கம். மீது எந்த ஸ்டேட்லையும் அவரை பிள்ளையார்னு சொல்றதில்லை. அங்க மட்டும்தான் பிள்ளையார். தமிழ்நாட்டுக்கே உரிய வழக்கம். அவர் யார் வீட்டு பிள்ளை அப்படின்னா அவர் பிள்ளையார்னு சொன்னாக்க அவருக்கு ஸ்பெஷாலிட்டி. அவர் யாராவது பிள்ளை அப்படின்னா சர்வலோக மாதாபிதாவான பார்வதி பரமேஸ்வரனோட ஜேஷ்ட புத்திரர். 14 லோகத்துக்கும் ஜெகதத் பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரனுடைய மகாகவி சொன்னாக்க உலகத்துக்கே அப்பா அம்மாவோட அந்த பார்வதி பரமேஸ்வரனோட மூத்த பிள்ளை அப்படின்னு. பிள்ளைனாலே அவர் தான் முதல்ல சொல்றது அப்படிங்கிறோம், சொல்ல வேண்டும். கருண பிள்ளைன்னு சொல்லக்கூடாதுங்கிறதுனால மரியாதையா பிள்ளையார்னு அழைக்கிறோம். பிள்ளைதான், ஆனா அவர் ரொம்ப பெரிய இடத்து பிள்ளையா இருக்கிறதுனால கை பிள்ளை அப்படின்னாக்கா அவருக்கு கோபம் இருக்கிறது பிள்ளையாரே அப்படின்னு. அதனால யாரை போட்டு சேர்த்து அழைக்கணும். இதுவும் தமிழ்நாட்டு சிறப்பு தான் அப்படிங்கிற. குமாரன் அப்படின்னாலும் பிள்ளைன்னு தான் அர்த்தம். குமாரன்னாலே பிள்ளைன்னு தான் அர்த்தம். பாரத தேசம் முழுக்கலுமே இந்த தமிழ்நாட்டை தவிர, தமிழ்நாட்டிலையும் சரி வேற எங்க போனாலும் குமாரன்னாலே குமாரசுவாமினாலே யாரை பிடிக்கும்? முருகனை தான் பிடிக்கும். முருகனை தான் பிடிக்கும். பார்வதி பரமேஸ்வரனோட இளைய பிள்ளைவர் அப்படின்னு இந்த சுப்பிரமணியரே பிடிக்கும். தமிழ்ல குமரக்கடவுள் அப்படின்னு சொல்றோம். ஆனால் அவரை கூட குமரனார்னு சொல்றது இல்லை. ஆனா குமரன்ல தான் சொல்றோம். ஆனா இவர் மூத்த பிள்ளையா இருக்கிறதுனால இவருக்கு மட்டும் ரொம்ப மரியாதை, ஸ்பெஷல் மரியாதை பிள்ளையார் வரும் சொல்றோம். மரியாதையோட பிள்ளையார் என்று பெயர் தந்திருக்கிறோம். முதல் பிள்ளை இவர் குழந்தை சுவாமி. இவரோ ஜேஷ்ட புத்தர், குடும்பத்துக்கே மூத்த பிள்ளை. ஆனால் என்னென்ன சுவாமியில இவர் குழந்தை சுவாமியா, ஆனாலும் இவரே எல்லாவற்றும் ஆதியில் இருந்தவர்.
பிரணவம் தான் எல்லாவற்றுக்கும் முதல். அதாவது பிரணவ சப்தம் தான் ஆதி, சிருஷ்டியிலேயே ஆதி. அந்த பிரணவத்திலிருந்து தான் சகல பிரபஞ்சமும் ஜீவராசிகளும் தோன்றின. அந்த பிரணவத்தின் ஸ்வரூபமே பிள்ளையார். தீட்சதர்ஷர் பிரணவஸ்வரூப வக்கரத்துண்டம் அப்படின்னு. இந்த பிள்ளையாரோட இந்த ஆனை முகம், வளைஞ்ச தும்பிக்கை, அந்த முறமோல காது, அதெல்லாம் அப்படி சேர்த்து அப்படி பார்த்தோம்னா பிரணவஸ்வரூபம் தானே தெரியும், விஷுவலாவே தெரியும், வடிவமாவே தெரியும். இவர் குழந்தை சுவாமி குழந்தையா இருந்து கொண்டே ஆதி முதலின் தோற்றமாக இருக்கிற பிள்ளையார் குழந்தை போல தோன்றினாலும் பக்தர்களுக்கு அனுகிரகம் இடத்துல கைகூப்பில் இடத்துல பெரியவர் ஆளுதான் காலத்துக்கு குழந்தை சுவாமி, அனுகிரகத்துல மகாபெரியவர். அது எப்படின்னு அபை பாட்டி உதாரணமே போதும். அதை சொல்ல அபை பாட்டி உதாரணம் ஒன்னே போதும். அபையோர் பெரிய கணபதி உபாசகி, பிரணவஸ்வரூபியான விநாயகர பூர்வ மத்தியில தியானம் பண்ணிட்டு விநாயகர் அகவல் அப்படின்னு ஒரு கிரந்தம் பண்ணியிருக்கார். சீரக்கிழவ சிந்தாமணி பூ பாதச்சிலம்பு பரையீசி பாட அப்படின்னு அமைச்சு விநாயகர் அகவல்னு அதை பாராயணம் செய்தால் பரம ஞானம் உண்டாகும். பெரிய ஆளுன்னா ஒருத்தரை விட்டு ஹேண்ட் புக் மாதிரி இதை பண்ண சொல்லி இந்த விநாயகர் அகவல், மாணிக்க வாசகோட சிவபுராணம், ரமண மகர்ஷியோட அருணாச்சல அக்ஷரம், இதை மூணுத்தையும் ஹேண்ட் புக் மாதிரி சின்ன சின்ன பண்ணி எல்லாருக்கும் ஞாபகம் நினைச்சோம் பண்ணி வெறுமனை கொடுச்சுல ஒரு வாரத்தில் நெட்டு கொண்டு எனக்கு ஒட்டிக்கலாம் வேலை கண்டிஷன். ஏன்னா வாங்கி ஏதோ ஓசியில் கொடுக்குறேன்னா வாங்கி எப்படின்னா போடுவோம், அது இருக்கக்கூடாது. அது சொல்ல இதை பாராயணம் செய்தால் பல ஞானம் உண்டாகும். இந்த ஔவையாரை பற்றி ஒரு கதை உண்டு. சுந்தரமூர்த்தி சுவாமின்னு 63 நாயனார் ஒருத்தர், அவரோட ஃப்ரெண்டு சேரமான் பெருமாள் நாயனார் அப்படின்னு ஒரு திருவஞ்சைக்கடம் அப்படின்னு பாண்டிய நாட்டினோட ஸ்தலம், அதை ஆட்சி பண்ணியிருந்தார். இந்த சேரமான் பெருமாள் நாயனார் சுந்தரமூர்த்தி சுவாமியோட ஃப்ரெண்டு 2 பேரும். சுந்தரமூர்த்தி சுவாமி 32 வயசாச்சோ இல்லையோ, இந்த பூமி வாழ்க்கை வெறுத்து கொடுத்தவருக்கு இன்னும் எத்தனை, ஏன்னா கைலாசத்துல பரமேஸ்வரன் பாரிஷதரா இருந்தவர், அவர் ஒரு சின்ன ஆசைப்பட்டதுனால இந்த பூமியில பிறக்க முடியுமா ஆயிடுது. அப்புறம் இங்க வந்து ஆசை தீண்டு எடுத்து இங்க வந்து பார்த்தாதான் தெரியும் போனா போகணும் ஆயிடும். வரதுக்கு முன்னால்தான் போனால் வந்தாலே வேலை போல இருக்கும். வந்து பார்த்தோம்னா அவருக்கு போயிடுத்து, ஆசை போயிடுத்து. உடனே பரமேஸ்வரன் பார்த்து பண்ண, இன்னும் எத்தனை நாளைக்கு உன்னை பிரிஞ்சு இருப்பேன், இன்னும் இந்த ஊர் வாழ்க்கையை வெறுத்து இந்த உடம்பை வச்சு இன்னும் எத்தனை நாளைக்கு இருப்பேன், என்னால தாங்க முடியலையே. மாணிக்க வாசகர் வேற்று விகார விடக்குழம்பை நோக்கிடப்ப ஆச்சேனன் மையா, இது விஷக்குழம்பம், இந்த விஷக்குழம்புக்குள்ள என்னால இருக்க முடியலையே ஆச்சேனன் மையா அப்படின்னு மாணிக்க வாசகர் வாசகர் சொல்ற. அது மாதிரி நீங்க கதறிங்க பரமேஸ்வரன் பார்த்து உடனே ஐயோ சுந்தரனுக்கு எதுவுமே என்னால பிரிஞ்சு இருக்க முடியல, உடனே அவனை கைலாசத்துல வச்சுன்னு வந்துடும் அப்படின்னு இந்திரனை கூப்பிட்டார். பரம பக்தன் இல்லையா, வெறுமனை வச்சுன்னு வரக்கூடாது, அவனோட ஐராவதத்தை அனுப்பிச்சு அதை ஏற்றி வச்சுருந்தாங்க. சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு ஐராவதம் வந்துருத்து. உடனே கூட்டம் ஏறி உட்காரு, பரமேஸ்வரன் ஆகியே ஏறிக்கணும், ஏறிட்டு போயிட்டார். இதை பார்த்து சேரமான் பெருமாள் நாயனர், இவர் சேரமான் பெருமாள் நாயனை கூப்பிட்டு தான் திருவாரூர்லேருந்து திருவஞ்சைக்கடம் வந்திருக்கார். வந்தவர் திடீர்னு கைலாசத்துக்கு கிளம்பிட்டார். போகிறதே ஒரு ஃப்ரெண்டுகிட்ட வார்த்தை சொல்லிட்டு போக மாட்டாரோ, நான் கைலாசம் அப்புறம் யானை வந்திருக்கு, நீனு வரையா இல்லையாதானு கேட்கலாம், காரில் இடம் இல்லைனாலும் போயிட்டுறேன்னு சொல்லலாம். ஒண்ணுமே சொல்லல, கைலாசம் பரமேஸ்வரனோட கிளம்பிட்டார். இதை பார்த்தால் பெருமாள் நாயகர், என்னடா அது அநியாயமா இருக்கு, வந்தவன் சொல்லாத கூட ஓடுறானே அப்படின்ட்டு உடனே என்ன பண்ண, நீ தான் கைலாசத்துக்கு போவியா அப்படின்னு, நானும் வரேன். தன்னோட பட்டத்துக்குள்ள அது மேல ஏறிட்டார். இதுவோ இந்த ஊர்ல வாங்கின பாண்டிய நாட்டு வீரர், இனிமே தேவதோத்த ஐராவத்துக்கு சமமா ஓடுமா, என்ன பண்ணாங்க, காதுல போய் நமசிவாயன்னு பஞ்சாட்சரத்தை உபதேசம் பண்ணார். முதல்ல அது பிச்சு கொடுத்து எதுக்கு வச்சுருந்த, இந்திரனோட ஐராவத்தை ஓவரத்தை கொண்டு போயிடுது. போற வழியில் யாரும் தெரிஞ்சா ஐயான்னு ஆட்டோவில் பார்த்தா இவர் போய் போயிட்டார். உடனே என்னை விட்டுட்டு போறியா, எனக்கு பின்னால வந்து அவர் போயிட்டார். 2 பேருமா போறா. போற வழியில ஆகாச மார்க்கத்துல ஐராவதத்துல இவர் போய் நிற்க, குதிரை மேல அவர் போய் நிற்க. அப்படி போற வழியில எட்டி பார்த்தா அரச மரத்தடியில இந்த பாட்டிமா உட்காந்து பூஜை பண்ணிட்டு இருக்கா. அவையார் சுகாய மகாய முந்தாய மகாகவிலாய மகாகஜன். பார்த்தா ஆச்சரியமா இருந்தது. பாவம் இவ்வளவு பரம பக்தன், இவன் தான் கைலாசம் வரட்டுமே அப்படின்ட்டு என்ன பண்ண, 2 பேருமா கூப்பிட்டா, நாங்க கைலாசத்துக்கு போனோம் வரையடா அப்படின்னு.
உடனே அவ சொன்னா சீக்கிரம் பூஜை முடிச்சுன்னு வரணும், நான் பூஜை பண்ணிட்டு இருக்கேன் ஆரம்பிச்சுட்டேன் வெயிட் பண்ணி வரையல. அவ சொன்னா இது நான் ஸ்டாப் பாயிண்ட் இது நிறுத்தலாம் முடியாது. கைலாசத்துக்கு அப்புறம் அப்புறம் பூஜை நமஸ்காரம் அது அப்படியே நம்மளா தான் வழிபடும், சுவாமியே காலையில எழுப்பணும். அந்த அம்மா சொன்னா நான் ஆரம்பிச்சுட்டேன், என்னோட மகாகணபதி பூஜைக்கு முன்னாலே எனக்கு கைலாசமா இருந்தாலும் வேண்டாம், அவருக்கு பூஜை பண்றதே கைலாசம், அவனை பார்த்ததே வைகுண்டம், அவன் இருக்கிற இடம் தான் வைகுண்டம், அவன் இருக்கிற இடம் தான் கைலாசம். இப்படி விட்டுட்டு நான் எங்க வந்து ஆசைப்படுறேன், அதனால என்னை இருந்து அடிச்சுன்னு வரவங்க போக இல்லையா, நீங்க பாட்டுக்கு போங்க, எனக்கு இதுவே கைலாசம் அப்படின்னு உட்காந்துட்டா பூஜையில. அவ பார்த்தா சரி டாட்டான்ட்டு போயிட்டா. பூஜை கொஞ்சம் பிள்ளையார் செக்ஷனாங்க இப்படி அசடா இருக்கி அவளை தான் விட்டா போகக்கூடாது அப்படின்னு ஒன்றை விட்டுட்டு எனக்கு என்ன இருக்கு கைலாசத்துல வேணும், உன் பூஜையை விட என்ன நடக்கும் அன்னை பார்த்தா. இப்ப கணபதியால தாங்கல, இப்படி நம்மள்ட்ட நம்பிக்கை வச்சுருக்கா, இவனுக்கு கைலாசம் போகலைன்னா நம்ம கிட்ட உள்ளோம் என்ன பண்ண, நான் வேணா உனக்கு கைலாசம் கொடுத்துவாங்க, அப்படி உனக்கு ஆசை இருக்குன்னா பண்ணு, அப்பவும் பண்ணுங்க. ஆஹா தாராளமா பண்ணுன்னு சொல்லல, உன்னோட சித்தம் அப்படி இருந்துன்னா பண்ணேன். சபரி அப்படித்தானே கேட்கிறார், ராமத்தை வந்து உனக்கு எந்த லோகம் வேணும்னு சொல்லுங்க, எனக்கு எந்த லோகம் நான் குருநாதன் எங்க இருக்கானோ அந்த லோகத்துல இருக்கு. குரு பக்தினா அப்படின்னா இருக்கும், குரு இல்லாத சொர்க்கலோகமா இருந்தாலும் பரிமளிக்குமா, இந்த வைகுண்டமா இருந்தாலும் கைலாசமா இருந்தாலும். அது மாதிரி சொன்னான். இவர் பார்த்த சரி இனிமே நீ கைலாசத்துக்கு போயிட்டேன்னா திருப்பி என்னை வந்து பாடலாம் போகல கை தலைமை அப்போ இப்படிலாம் கேட்க முடியாது. கடைசியா நான் ஒரு ஸ்தோத்திரம் எடுத்து போயிருந்தேன், அப்போ பண்ணிங்கன்னா இந்த கடவுள் செய்யலாம் அப்படின்னு ஒரு விநாயகர் கேட்ட அப்படியே துணியால சுருட்டினர், நேர நீட்டினர், அரச மரத்திலேருந்து கைலாசத்துல அப்பா ஆகுதுனால பொத்துன்னு போட்டார். கொரியர் சர்வீஸ் இறக்கினர், கை சுருட்டு பார்த்தா பார்வதி பரமேஸ்வருக்கு ஆச்சரியம், நம்ம உடனே அனுப்பி இவருக்கே வந்தார். தெரிஞ்சுட்டு பிள்ளையாரோட கொண்டு முன்னாடி நீட்டி விட்டார் அப்படின்னு. இவன் போய் பேசிட்டே இருக்கிறதே உடனே மேலதாரெல்லாம் கெட்டது, யானை வந்து குதிரை வந்து இவா 2 பேரும் உள்ள வந்தார். இவா 2 பேரும் பார்த்தோன்னா சுந்தரமூர்த்தி சுவாமி சேரமான ஆச்சரியமா இருந்தது. நீ அரசமத்திலிருந்து நீ எங்க இங்க வந்த, நீ எப்படி வந்த அப்படின்னு. எனக்கான ஐராவதம் வந்தது, எனக்கான குதிரை வந்தது, நீ எங்க வந்தது அப்படின்னு. அப்போ அப்படியே சொன்னா அரசு என்னோட அப்பன் மகாகணபதி அனுகிரகம் நினைச்சுட்டான்னா உன்னோட யானை குதிரை எந்த மூலைக்கு. நம்ம ஏதோ ஹாஸ்பவர் நம்ம தான் சொல்லிக்கலாம், யானை ஹாஸ்பவர் தான். இந்த யானை நினைச்சு கொடுத்தோம்னா இந்த அனுகிரகம் வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டா இதெல்லாம் எந்த மூலைக்கு அப்படின்னு பாட்டே பண்ணலாம். அதாவது திருக்கையிலாய திருவுல அப்படின்னு சேரவான் பெருமாள் எழுதி வேலைக்கு என்னங்க கைலாசத்துக்கு போனதோட கோவிலுக்கு ஒரு எழுதினர் இவ்வளவு சொல்லலாம். அதுலதான் இத்தனை விவரமும் இருக்கு. சொன்ன இதை சொல்ல முடியும். அதனால இத கன்ஃபார்ம் பண்ற அருணகிரிநாதர் என்ன சொல்றேன்னா, ஆதரம்பையில் ஆரூரர் தோழமை சேர்தல் கொண்டு அவரோடைய முன்னாடியில் ஆடல் வெம்பதி மீதேறி மா கையில் ஏகி ஆதி அண்ணா வியாபாரத்திலே எப்படி இருக்கிற நீ இருக்கிறதுலே இருக்கிற வசந்தலா கொடுத்துட்டு அவருடைய சில்லறா வாங்கிக்கணும். நாம அப்படி பண்றது இல்லை, நம்மள்கிட்ட இருக்கிறதுலே சில்லறா கொடுத்துட்டு பெருசா வந்து கேட்கும். எனக்கு ப்ரமோஷன் கொடுத்தீங்கன்னா மாசம் 1 லட்சம் ரூபாய் சம்பளம்னா உனக்கு ஒரு தேங்காய் உடைக்கிறேன் 5 ரூபாய்க்கு, அது விடாது. அதனால எல்லாருக்கும் எனக்கு உயர்ந்ததோ அதை தியாகம் பண்ணினா தான் மகாகணபதிக்கு பிரீதி அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய தத்துவம். அவ்வளவு பெரிய தியாகம் பண்ணுவதற்கு தயார் அப்படிங்கிறதுக்காக தான் என்ன பண்ணினார், ஈஸ்வரனை போலவே 3 கண்ணோட தேங்காயை சிருஷ்டி பரமேஸ்வரன் நமக்கு என்ன அனுகிரகம் பண்ணிக்கிறதோ, நம்மள்கிட்ட எங்க தலைவர் போறாரோன்னு தலைக்கு பதிலாக ஒரு தேங்காயை உடைச்சு விட்டார். தேங்காயை சிருஷ்டித்து அந்த காயை அவருக்கு நாம் அர்ப்பணம் பண்ணினா ஈஸ்வரன் அனுகிரகம். இந்த சிதற தேங்காய் உடைக்கிற வழக்கம் அதுவும் தமிழ்நாட்டிலேயே தான் விசேஷமா இருக்கு. வடக்கெல்லாம் முறையினா சிறு தேங்காய்னா என்னன்னு தெரியாது, தேங்காயை உடைக்க தெரியாது. இப்படி சிறிய துண்டங்கள் யாருக்கு உரிமை, இப்படி உடைக்கிறோம் சிறு தேங்காய், இது யாருக்கு உரிமை? இப்ப கேட்டா நினைக்கணும் ஹோட்டல்காரருக்கு உரிமை, கான்ட்ராக்டர் உரிமை. தேங்காய் இந்த தொட்டியிலாம் உடைக்கணும், பிள்ளையாருக்கு கிடையாது. பிள்ளையார் பாட்டுக்கு எங்கேயோ இருக்கு, தொட்டி பாட்டுக்கு எங்கேயோ இருக்கு, தேங்காய் பாட்டுக்கு எங்கேயோ இருக்கு. ஆனா பெரியவா சொல்றா இதை யாருக்கு உரிமைங்க, குழந்தைகளுக்கு தான் அது பாக்கியம்.
சதுர தேங்காய் உடைச்சா சூர தேங்காய் விட்டா குழந்தைகள் தான் அதை எடுத்துக்கிடணும். இதை எனக்கே எப்போ புரிஞ்சதுன்னு ரொம்ப ஒன்றும் புரியாத ஒரு விஷயம். இவருக்கு 1941 நாகப்பட்டினத்தில் சாதுர்மாசியம் பற்றி அந்த கோவிலில் பிள்ளையாருக்கு நிறைய சதுர தேங்காய் போடுறது வழக்கம். காயை உடக்கையே இடம் கொடுக்காத அளவுக்கு குழந்தைகள்லாம் வந்து மூச்சுக்கும். இந்த குழந்தைக்கு இப்படி தேங்காய் தூக்கினோடனே 100 குழந்தைகள் வந்து மூச்சுக்கும். கீழே விளையாடு அப்படி மூச்சு கொடுத்து மடத்துல இருந்தவெல்லாம் விஷயம். இந்த குழந்தை விழுந்து பெரியவா மேல விழுந்து பெரியவா இருக்கிறதான போகுன்னு விரட்டிருக்கா. அந்த குழந்தைகள் ஒருத்த வந்தானா, யோ பிள்ளையாருக்கு சேர்த்து உழைச்சிட்டு எங்களை நகர்னு சொல்லிட்டு நீ யாரையானா, பிள்ளையாருக்கு சேர்த்தேங்க வரைக்கும் நம்ம எங்களை பொறுக்கக்கூடாதுன்னு சொல்லி நீ யார் அப்படின்னா பெரியவா சொல்லா. நான் அப்படியே அசந்து போய் நின்றுட்டேன். பிள்ளையாரே வந்து தாண்டு அடிச்சாப்புல இருந்தது பொறி கட்டினாப்புல. வாஸ்தவம் தான். குழந்தை சுவாமிக்கு உள்ள போகிற தேங்காயில் குழந்தைகளுக்கு தானே பாத்தியம், அவள் தான் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்ல. அவன் பேசி ஜோரே அதுலேருந்து உறுதியை பார்த்தோமே எனக்கு எப்படி இருந்ததுன்னா, வாஸ்தவம் தான் குழந்தை சுவாமி பிரசாதத்தை குழந்தைய தான் முழு பாத்தியம்னு தெரிஞ்சுட்டேன். அகங்காரங்கிற மண்டையோடு அதை உடைச்சுட்டாக்க உள்ள என்ன இருக்கும்ல, அமிர்தமயமான ரசமான இளநீர். இதுதான் தேங்காயோட தத்துவம். அதை உணர்த்தத்துக்கு தான் இவருக்கு தேங்காய் வளர்க்கணும். கணபதியை காட்டிலும் பருமனான சரீரம் வேறு யாருக்கும் இல்லை. பிள்ளையார்னா தொப்பையும் அப்படிதான் இருக்காரு. வேடிக்கை என்னென்ன, சிரசு யானை தலை, யானை மாதிரி முகம், பெரிய வயது, லம்போதரன்னே வேறு, பெரிய உடம்பு, ஸ்தூலகாய அப்படின்லாம் வேறு, மலை போல இருக்கார். ஆனால் அவரோ சின்ன குழந்தை. சுவாமியிலேயே குழந்தைங்கிறோம். குருவை பார்த்தா ஒரே தொழில் பெருசா இருக்குங்க. இது எதை காமிக்கிறது அப்படின்னா தெளிவா சொல்ல. சரி, குழந்தைக்கு அழகு எது அப்படின்னா, குழந்தை என்றாலே அந்த பருவத்துல நிறைய சாப்பிடணும். ஒரு கத்தியோ கவலாவோ எப்ப இருந்தாலும் வாயில போட்டுறது தான் குழந்தையோட குணம். குழந்தைனாலே நிறைய சாப்பிடணும். இந்த நிறைய சாப்பிட்டு கொண்டு பெரிய சரீரம் கஷ்டம் இருந்தாலும் அவங்க பேபின்னு எல்லாரும் போய் தூக்குறா. நோஞ்சான இருந்தா கிட்டே வர மாட்டோம். அந்த குழந்தைனாலே இப்படி அழகா இருக்கிறது இந்த தோந்தியும் தொப்பையுமா இருக்கிறது. அதனால அதை காமிக்கிறதுக்காகவே உலகத்துக்கு இந்த குழந்தை சாமியும் தோந்தியும் தொப்பையுமா இருக்கு. நிறைய சாப்பிடுறதுதான் அழகு. நல்ல புஷ்டியா இருக்கணும். ஒரு சன்னியாசி கொடுக்கணும்னு இருந்தா நல்லா இருக்கும். சன்னியாசினா முத்தலா இருந்தாக்கா அழகா இருக்கும். குழந்தைன்னா குண்டா இருந்தா நல்லா இருக்கும் இருக்கணும். இதை குழந்தை சாமி காட்டி கொடுக்கறதும். போராது கையில குழக்கட்டையில வச்சிருக்கு. குழந்தை என்னன்னே எப்பொழுதும் திகழ சாமான்னா கையில குழக்கட்டை. இந்த மோதகம்னாலே பெரிய மகாதத்துவம், பூர்ணத்துவத்தை உள்ளுக்குள்ள மறைச்சுன்னு இருக்கு. இந்த சரீரம்ங்கிறது உள்ள பூர்ணமான வஸ்துவான அந்த பிரம்மத்தை, ஆத்மஸ்வரூபத்தை மறைச்சுன்னு இந்த சரீரம் இருக்கு. இதைத்தான் காமிக்கிறேன். இவரோ யானை மாதிரி இருக்கார். ஆனால் இவருக்கு நேர் விரோதமா வாகனம் என்னென்ன மூஞ்சோடு. இவர் தான் அந்த சாமியார் வாகனமா வச்சிருக்கார். மற்ற சுவாமிக்காரும் பரவாயில்ல, ஒரு மாடு குதிரை கட்சின்னு ஏதோ இருக்கு, வாகனம் இருக்கு. ஆனா இவரோ நாம் எத்தனைக்கு எத்தனை பெரிய சுவாமியா இருக்காரோ அத்தனைக்கு எத்தனை சின்ன வாகனமா வச்சுருக்கார். இது எதை காமிக்கிறதுங்க, சுவாமி எதை வாகனமா வச்சுருக்காரோ அதனால வாகனத்துக்கு போயிருக்கார். நமக்கெல்லாம் நேர் ஆப்போசிட். நம்ம பார்த்து வாசல்ல என்ன கார் இருக்கோ அதுக்கு ஏத்தாப்புல நமக்கு பெருமை, வாகனத்துக்கு ஏத்தாப்புல நமக்கு பெருமை. சுவாமிக்கு என்ன பெருமை, என்ன சுவாமினால வாகனத்துக்கு பெருமை. இதை குறிக்கிறாரு. வேடிக்கை என்னென்ன, இத்தனை பெரிய சரீரம் எலி மேல தாங்கினாலும் எல்லாம் பரியாசம் பண்ணாலும் இல்லையோ, ஆனா என்ன பண்றாருன்னு அந்த எலி தாங்குறாப்புல நெட்டி மாதிரி இருக்காரா, வெயிட் இல்லாத இருக்காரா, வெயிட்லெஸ். பார்க்கறதுக்கு இவ்வளவு கனமா இருந்தாலும் யாரா, அதாவது என்னென்ன நம்ம மனசுக்கு ஏத்தாப்புல நமக்கு என்ன சக்தியோ அதுக்கு ஏத்தாப்புல அவர் கூட குறைச்சு கனத்தோட வந்து நிற்கிற வெயிட் ஆகும். தாங்கிறதுக்கு ஏத்தாப்புல அவர் தன்னோட பாவத்தை மாத்திக்கிறது. அது அவரோட காமிக்கிறது. அதாவது பக்தர்களோட இதயத்துல கனக்காம லேசா இருப்பேன் அப்படின்னு காட்டுறதுக்காக அவர் உட்கார்ந்துருக்காங்க. ஒவ்வொரு பிராணிக்கும் அதோட அங்கத்துல கௌரவம் உண்டு. அதாவது கவரிமான் அப்படின்னா அது என்னென்ன, அது அந்த ரோமத்துல, மயில்னா தோகையில, யானைன்னா தங்கத்துல, இதெல்லாம் அது அதுக்குன்னு விசேஷம். ஆனால் இவர் என்ன பண்றாருன்னா யானை தங்கத்தை தீட்டி தீட்டி நன்னா வெள்ளவரைன்னு ரட்சிச்சுக்கணும். ஆனால் இவர் என்ன பண்ணாங்க, இந்த யானை என்ன பண்ணிக்கல, அந்த கொம்புல ஒன்னையும் ஒடிச்சு மகாபாரதம் எழுதிருக்கு. இது எதை குறிக்கிறதுங்க, உலகத்துக்கு ஒரு தர்மத்தை சொல்லணும்னா
நமக்கு அவமானம் ஏற்பட்டாலும் பரவாயில்ல, நாம அவரட்சணமானாலும் பரவாயில்ல, தர்மத்தை சொல்லணும். இதுக்கு மேல தியாகம் பண்ண முடியும். நம்மளால தான் என்ன பண்ணோம், நம்மளோட சுயத்த உருவத்தை தான் பார்ப்போமே வெளியே, அங்க தர்மமா பத்தி பார்க்க மாட்டோம். ஆனால் இவர் கணபதி என்ன பண்ணாங்க, நமக்கு அவரட்சணமாக போனாலும் பரவாயில்ல, நமக்கு அங்கஹீனமாக போனாலும் பரவாயில்ல, தர்மம் இருந்தா போகிற தர்மம் தெரிஞ்சா போதும்னு பாரதத்தை எழுதி காமிச்சார். தர்மத்தை சொல்கிற ஒன்றுதான் பெருசு என்பதை இவ்விதம் யானை காட்டியது. நியாயத்துக்காக, தர்மத்துக்காக, வித்தைக்காக எதையும் தியாகம் பண்ண வேண்டும் என்பதை தானே தந்தத்தை தியாகம் பண்ணி காட்டியிருக்கு. இதுக்கு மேல தியாகராஜன் நம்ம பிள்ளையோ அப்படிதான் இருக்கும். இன்னொரு வேடிக்கை, இது தந்தத்தை ஒடிச்சு எடுக்கணும்னே நாத்திகளை கொள்றான் ஹரி, தந்தத்தை ஒடிச்சு எழுத முடியுமா அப்படிங்க. அவரால் எழுத முடியும், நம்மளால எழுத முடியல. இப்ப சுவாமிக்கு கருவி என்று ஒன்று தனியா வேண்டியதே இல்லை. அவருக்கு கருவியை ஒண்ணு வச்சிருந்தா அவர் காரியத்தை பண்ணணுன்றதே இல்லை. எதையும் கருவியா அவர் நினைச்சுட்டாருன்னா யூஸ் பண்ண முடியும். அப்படிங்கிறதுக்காக தான் இது உதாரணம். இவர் என்ன பண்ணி காமிச்சார், இதே தந்தத்தாலே ஒரு தினம் அசுரனை கொண்டு காமிச்சார். கஜமுகாசுரனை அதே தந்தத்தால சம்ஹாரம் பண்ணி காமிச்சார். இப்ப பாரத விதத்தை பேனா, அசுரனை கொள்ளணும்னா ஆயுதம், தர்மத்தை சொல்லணும்னா பேனா, இப்படி எல்லா கோயிலும் ஒண்ணா இருக்குது. நமக்கு பார்க்க அழுக்காத வஸ்துல 3: சந்திரன், சமுத்திரம், யானை. எந்த வயசுக்காரனும் வருவோம் அப்படி மணி அடிச்சுன்னு யானை போச்சுன்னா உடனே பார்க்க விடுவோம். இந்த 3 எத்தனை நேரம் பார்த்தாலும் அழுக்காது, அழுப்பு செழிப்பில்லாத ஆனந்தம். அதனால்தான் குழந்தை சுவாமி தன்னை பார்க்கிற ஜனங்களை எல்லாம் பார்க்க ஆனந்தம் எப்போதும் பொங்கின்னு இருக்கணுங்கிறதுனால யானை உருவத்தோட இருக்க. அது ஆனந்த தத்துவம், முடிவில்லாத பிரம்மானந்த தத்துவம், ஆறாத ஆசையின் தத்துவம். காரணம் என்னன்னு, அவர் பிறந்ததே ஆனந்தத்துல. பண்டாசுரன்கிற ஒரு அசுரன் சக்தி சேனையெல்லாம் என்ன பண்ணா ஜெயிச்சுட்டே வந்தான். ஒரு விக்ன யந்திரம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அதை பண்ணி மந்திரிச்சு கொண்டு எதிராளி கூடாரத்துல போட்டுட்டா என்ன பண்ணுவாரு, சண்டைக்கு வர மாட்டார். காரணம், அவளே சண்டை கொண்டு கொடுப்பார். ஒருத்தர் அவளுக்குள்ள சண்டை வந்துடும். எனக்கு காபி சரியில்லை, டீ சரியில்லை, அது சரியில்லைன்னு அங்கே வந்துடும். இதை மாதிரி பண்டாசுரம் பண்ணிட்டான். அம்பாள் பார்த்தா, என்னடா இது திடீர்னு சக்தி சேனையில ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பிச்சுடுது, நாங்கெல்லாம் சண்டைக்கு வர மாட்டோம், அவனோட சண்டை போட்டு என்ன. இப்போ பார்த்தா ஏன் இப்படி திடீர்னு, உடனே தெரிஞ்சது பண்டாசுரம் விக்னேந்திரன் இருக்காங்க. அது எங்க இருக்குன்னு தெரியல, அதை எடுத்து அதை அழிச்சாதான் இந்த சக்தி சேனையில திரும்பி சண்டைக்கு வரும். அதுக்காக என்ன பண்ணினாங்க, இந்த விக்னேந்திரத்தை எடுத்து இந்த விக்னத்தை போக்கணுங்கிறதுனால அம்பாள் என்ன பண்ணினா விக்னேஸ்வர சிருஷ்டி பண்ணினான். அதை எப்படி பண்ணாங்க, பரமேஸ்வரனை பார்த்தா இவரோட மனசு அறிஞ்ச அவனே இல்லையா, அவர் வந்த அப்படி 2 பேரும் ஒருத்தருக்கு பார்த்துட்டா சிரிச்சா ஒரு குழந்தை வந்துடும். பார்வதி பரமேஸ்வரன் ஆனந்தத்துல உபயோகிச்சதுனால இதுவும் ஆனந்தமா தான் இருக்கும். இது எப்படி, அதுக்கப்புறம் விக்னேந்திரத்துல இதைத்தான் லலிதா சஹஸ்ரநாமத்துல சொல்லுது, காமேஸ்வர முகாலோடு கல்பித ஸ்ரீ விக்னேஸ்வரா மகாகணேசன் விக்னேந்திர பிரகர்ஷிதா பண்டாசுரேந்திரன் முக்த சக்தி சேனா சமன்விதா அப்படின்னா வருஷம் அந்த கதையை அப்படியே வருது. அப்படி பண்ணின பார்வதி பரமேஸ்வரோட ஆனந்தத்துல உத்பவிச்சவர். அவர் பார்வதி பரமேஸ்வருக்குள்ள இந்த உலகத்துக்கே மூலத்திலேருந்து ஆவிர்வத்தினால அவரை எல்லாருமே பிள்ளையாக கொண்டாடுற அளவுக்கு தங்கள் வீட்டு பிள்ளையா நினைக்க முடியுமா எடுத்து. எந்த சுவாமியை உபாசிச்சாலும் முதல்ல விக்னேஸ்வர அனுகிரகம் பெற்றால்தான் அந்த காரியம் விக்னம் இல்லாமல் நடைபெறும். அவரே முழுமுதற் கடவுள், பிரதான மூர்த்தியாக, அவரே பிரதான மூர்த்தியாக வச்சு உபாசிக்கிறதுக்கு பேரே கானாபத்தியமும் பேரு. இன்னைக்கு மகாராஷ்டிரத்தெல்லாம் அந்த கானாபத்தியர்கள் தான், மகாகணபதி தான் நம்ம பிரசித்தம். பிள்ளையாருக்கு ஏற்காப்புல இருந்து இன்னொன்று தோப்பு கரணம் போடுறது, தோர்பிகி கரணம் அப்படின்னு பேரு. தோர்பிகின்னா கைகளால அப்படின்னு. இது யாரு முதல்ல பண்ணாங்க, மகாவிஷ்ணு. அவர் என்ன பண்ணார், தங்கையை பார்க்கறதுக்காக கைலாசத்துக்கு போயிருந்தார். சக்கரம் வந்தது, அதை தூக்கி சுதர்சனத்தை கீழே வச்சுட்டு பேசிட்டார். பேசிக்கிட்டே குழந்தை என்ன பண்ணிட்டு இப்படி வந்தது பிள்ளையா அப்படின்னு பார்த்தது, என்ன புது சோமாசி மாதிரி லட்சணம் இருக்குன்னு வாயில போட்டு போட்டுட்டா மாமா பார்த்தா சுதர்சனத்தை காணும். பார்த்தா வாயில அடக்கிட்டு அது உள்ளே முழுங்க முடியல. வாங்கி எடுக்கிறாங்கன்னா குழந்தைகிட்ட ஒரு சாமான் எடுத்துன்னு லேசில் வாங்க முடியாது. அதுவும் அடுத்தாத்து குழந்தை, நம்பாத்து குழந்தைலாம் அடிச்சு வாங்கலாம். அடுத்தாத்து குழந்தை அப்பா அம்மா எதுவும் வைக்கவும் முடியாது. கூடாங்கன்னா ஏதோ கஞ்சி தான் பார்க்கலாம். இவர் ஆண் மட்டும் பண்ணி பார்த்து ஒன்றும் கொடுக்கல இருக்கு. இவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. மொள்ள மருமானார்தான் அழிச்சுன்னு போனார்.
உனக்கு ஒரு விளையாட்டு காமிக்கட்டுமா? இப்படி 4 கையும் முடிச்சுட்டு 7 இறங்கி 7 இறங்கி குதிக்க ஆரம்பிச்சார். இது குதிச்சோடனே சிரிப்பு வந்துருக்கு. ஹான்னு சிரிச்சது. சக்கரம் வந்து ஒரே ஒரு இதை பண்ணினார். முதல்ல தோர்பிகை கண்ணம். உடனே 4 கைகளால் காதலை பிடித்துக்கொண்டு ஆடினாராம். விநாயகர் விழுந்து விழுந்து சிரிச்சார். சக்கரம் கீழே விழுந்தது. விஷ்ணு எடுத்துக்கொண்டு ஒடியே விட்டார். அதுக்கப்புறம் கைலாஷ்டமினா சக்கரத்தை உடைச்சு வச்சுட்டு தான் வரும். இப்படி முதல்ல ஆரம்பிச்சு வச்சு மகாவிஷ்ணு இதையே நாம பண்ணணும் அப்படின்னார். நாமளும் ஒன்று மாட்டின்னு தொலைச்சிட்டு நிற்கிறோம். என்னென்ன இந்த ஆத்மானந்தம் ஆத்மஸ்வரூபத்தை தொலைச்சிட்டு இங்கே வந்து நிற்கிறோம். அதனால அவர்கிட்ட போய் இப்படி இப்படி தோப்பு கறந்துவிட்டா அதை எப்படி அனுகிறோம்னு சிரிச்சே அனுகிறோம். பெரிய அவையார் மாதிரி தூக்கி வைக்கணும்னு அர்த்தம் பண்ணணும்ல. அவருக்கு முன்னால் ஒரு தோப்பு கரணம் போட்டாலே அவர் சந்தோஷப்பட்டு சிரிச்சாலே ஆனந்தம் அனுகிறோம். ஏற்பட்ட ஆனந்தமயமான மூர்த்தி விக்னேஸ்வர அனுகிரகம் இருந்தால்தான் லோகத்தில் எந்த காரியமும் தடையில்லாமல் நடக்கும். தடைகளை நீக்கி பூர்ண அனுகிரகம் செய்த அழகான குழந்தை தெய்வம் கிடையாது. அவரை பிரார்த்தித்து பூஜை செய்து நம் விக்னங்களின்றி நல்வாழ்வு வாழ்வோமாக அப்படின்னு தெளிவாக ஆசீர்வாதம் பண்ணுறார். அப்பேற்பட்ட மகாநாயகி இந்த சங்கர சதுர்த்தி மகாசங்கர சதுர்த்தி புண்ணிய தினத்தில் மனசால ஸ்மரித்து அதை ஸ்மரிக்கிறதுக்கு நமக்கு வந்து நம்ம குரு கிருப்பையை நினைச்சு அந்த தெய்வத்தின் வாழ்க்கை நான் இந்த நிகழ்ச்சி நிறைவு செய்வோம். நாளைக்கு அப்பையிலிருந்து டாப்பிக்கை பார்க்க போகிறோம். நாளைக்கு 6 மணிக்கு சாயந்தரம் அப்பையிலிருந்து பார்க்கணும். இந்த தமிழ் 5 ஸ்லோகம் நிமிஷமே இதை சொல்கிறேன். திருப்பி சொன்னாங்க இந்த தெய்வத்தோட பிரார்த்தனையோடு ஆரத்தி அடையணும். கணபதியும் வானதியாய் பெருக்கெடுக்க தெய்வத்தின் குரல் கிடைக்க அணியனரே சென்றழும் அகமழலை சேர்க்க புனிவுடனே அழகையும் வீடு நடை போதும்மா ஆக்கட்டும் அறவழியில் அடியவர்கள் வாழ்வதனை நீக்கட்டும் மனதாசை சத்குருவின் அருளாசை சேர்க்கட்டும் தெரியலையும் பதமலரில் எனதாசை திக்கட்டும் ஒழுங்கட்டும் தெய்வத்தின் குரலோசை நீயவே ஒரு வழி உலகினிலே காணும்போ நீ தர வேண்டும் காஞ்சிமா மனுஷம் தெய்வத்தின் குரல் அதனை அனுதினமும் காண்போத நெய்மையின் வழி நின்று மோனகுரு தெய்வத்தின் குரலதனை காண்படிக்க ஞானமே தான் பெருகும் வாழ்வதும் தான் சிறக்கும் தான் அந்த பொருளையும் தத்துவம் தான் விளங்கி ஆனந்த நிலைகளிலே அனைவரையும் தான் சேர்க்கும் காஞ்சி மாமுனி கனிவாய் குரல் மழை கொஞ்சம் தமிழுக்கு வாய்த்த பொருள்மழை நெஞ்ச வேறில்லை மற்றவர் சொல்மழை நெஞ்சில் பதிப்பவர்க்கு என்றும் அருள்மழை சந்தோஷம்.